ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நம்ம பாகவதம் 5வது நாள் கிளாஸ்ல துருவ மகாராஜாவின் கதை பார்க்கலாம். துருவ மகாராஜ் எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். துருவ நட்சத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவருடைய கதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிரேயர்ஸ் எல்லாம் பாடிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரம் நான் சொல்லும்போது எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷ்வ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸ்வயம்புவ மனுவின் சந்ததியினர் அதை பார்க்க போறோம். நீங்க சோ பிரம்மா நான் சொன்ன மாதிரி அவருடைய படைப்புக்காக நிறைய பேரை படைக்கிறார். அதுல பிரஜாபதிகள் தக்ஷன் அப்படிலாம் பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரி நிறைய பேர். அப்புறம் நிறைய முனிவர்கள் எல்லாம் படைக்கிறார் பிரம்மா. அப்புறம் ஸ்வயம்புவ மனு சதரூபா அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரை படைக்கிறார். ஸ்வயம்புவ மனு சதரூபா அதுல இருந்தா இந்த மனித வர்க்கம்லாம் வருது. அதுல இருந்து யாரெல்லாம் எந்தெந்த ஜீவாத்மாலாம் மனுஷ வர்க்கமா பிறக்கணுமோ அந்த மாதிரி நிறைய பிரஜாபதிகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சந்ததி உற்பத்தி பண்றதுக்கு தான் பிரம்மா நிறைய பேர் படைக்கிறார். அதுல நிறைய ரிஷிகள் முனிவர்கள் வராங்க. அது மாதிரி இவர் ஒரு பெரிய அரசன். ஸ்வயம்புவ மனு சதரூபா 2 பேர் ஒரு பெரிய அரசாட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. சோ அவருடைய வம்சாவளியில யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வயம்புவ மனு அப்படி அவருக்கு பிரியவிரதன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தார். அப்புறம் உத்தானபாதன். அப்புறம் 3 பெண்கள், பிரியவிரதன், உத்தானபாதன், அப்புறம் ஆகுதி, பிரசூதி, தேவஹூதி அப்படின்னு 3 பெண்கள். சோ இந்த 5 பேர் அவருடைய பசங்க. இப்போ நம்ம துருவ மகாராஜ் எங்க வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உத்தானபாதனுக்கு 2 பசங்க. இந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள், சுனிதி, சுருச்சி அப்படின்னு 2 மனைவிகள். சோ அந்த சுனிதி மூலமா பிறக்கிறது துருவ மகாராஜ். துருவன். உத்தமா அப்படின்னு ஒரு மகன், அவர் சுருச்சி மூலமா பிறக்கிறார். சோ இப்படிதான் துருவன் அந்த வம்சாவளியில வர. சோ பிரம்மாவோட வம்சாவளியில துருவ மகாராஜ் வர. துருவனின் கோபத்திற்கான காரணம். சோ துருவனுக்கு என்ன ஆறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அவ அப்பா மடியில 2 பசங்களும் உட்காந்துருக்கு. அப்போ அவங்க சித்தி அவங்க என்ன பண்றாங்க, சுருச்சி சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு இந்த மடியில உட்கார தகுதி கிடையாது. நீ இந்த மாதிரி அரசாட்சியில உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டியானா, ராஜாவோட மடியில உட்காரணும் ஆசைப்பட்டியானா, அடுத்த ஜென்மத்துல பகவானை வேண்டிக்கோ, அடுத்த ஜென்மத்துல என் வயசுல நீ பிள்ளையா பிறந்த போது உனக்கு தகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தள்ளி விட்டுறாங்க. சோ அந்த குழந்தை கோச்சின் போகுது. அரசி சுருச்சி துருவ மகாராஜரிடம் கூறினாள், எனதன்பு குழந்தையே, மன்னரின் மடியின் மீதோ அல்லது அரசனையிலோ அமர்வதற்குரிய தகுதி உனக்கில்லை. துருவ மகாராஜா தன் சிற்றன்னையின் கடும் சொற்களினால் தாக்கப்பட்டு அவர் உடனே அரண்மனையை விட்டு அகன்று தன் அன்னையிடம் சென்றார். என்ன பண்றாரு, அம்மாட்ட போய் அழறார். சத்திரிய வம்சம், ராஜவம்சம், ரொம்ப கோபம் வருது, ஒண்ணும் பண்ண முடியல, குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரே ஆவேசம், அம்மாட்ட போய் அழுது மாதிரி சித்தி பண்ணிட்டாங்கன்ட்டு. துருவனுக்கு சுனிதியின் ஆலோசனை. சோ சுனிதி அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்.
மாமங்கலம் தாத்த பரேஷு மம்ஸ்தா புங்தே ஜனோ யத் பரத்து கதஸ்த. ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 8வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். துயர் மிகுந்த சூழ்நிலைக்கு மாற்று காண்பதை அறியாத அவளும் நெடுமூச்சு எறிந்தாள். வேறு வழியில்லாத நிலையில் அவள் தன் மைந்தனிடம் கூறினாள், எனதன்பு மகனே, பிறருக்கு கேடு வர வேண்டுமென்று ஒருபோதும் நினைக்காதே. கெடுவான் கேடு நினைப்பான் என்பது முன்னோர் கூற்று. அவங்க நல்ல விதமா சொல்றாங்க. அவங்க கெடுதல் நினைச்சா கூட நீ கெடுதல் நினைக்காத, வேண்டாம். அவங்க கெடுதல் நினைக்கும் போது அதுக்குரிய பலன் வந்து அவங்க அனுபவிப்பாங்க. அதனால நீ வந்து அவங்க மேல கோவப்பட்டு கெடுதல் நினைக்காத அப்படின்னு வந்து ஒரு நல்ல போதனை சொல்றாங்க. அம்மா உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. நெடுமூச்செறிந்தால் பெருமூச்சு வாங்குறாங்க. ரொம்ப குழந்தை அப்படி கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஒருவன் தனது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவதற்கு கடுமையான தவங்களும் துறவு நெறிகளும் மேற்கொண்டால் மட்டும் போதாது. முழுமுதற் கடவுளின் கருணையினிடம் அவன் நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. 4:8:20 என்ன சொல்றாங்க? நம்ம முயற்சி எல்லாம் ஓகே, எல்லாம் பண்ணலாம். ஆனா அது மட்டும் போறோம்னு நினைச்சீங்கன்னா முட்டாளாயிடுது. பகவானோட அனுகிரகம் வேணும், பகவானோட கருணை வேணும். பகவானை கொண்டு வரணும் எல்லாத்தையும். அதுதான் விஷயமே. இப்ப அதான் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் கொண்டு வரோம், எல்லாரையும் கொண்டு வரோம், பகவானை விட்டுறோம். அதனாலதான் ஒரே குழப்பம், ஒரே சஞ்சலம். ஏன்னா பகவான் யாரும் நமக்கு தெரியல, புரிஞ்சுக்கவும் முடியல. இந்த தெளிவெல்லாம் நமக்கு கிடைக்கிறதா வந்து இந்த பாகவதம் பகவத்கீதை எல்லாம். இந்த தெளிவு அடைய பகவானை கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்பதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்கும். உனது தாத்தாவான சுயம்புவ மனு மிகப்பெரிய வேள்விகளுடன் தான தர்மங்கள் செய்து இடையறாத பக்தியுடன் முழுமுதற் கடவுளை துதித்து திருப்திப்படுத்தினார். இவ்வழியில் செயல்பட்டே அவர் பௌதீக இன்பங்களில் மிகப்பெரிய வெற்றியையும் பிறகு முக்தியையும் பெற்றார். 4:8:21 வாழ்க்கையில் ஒருவனது வெற்றி என்பது இப்பிறவியில் இவ்வுலகில் அவன் பெற்ற பெரும் செல்வத்தையும் அடுத்து அவன் பெரும் முக்தியையும் கொண்டே கணிக்கப்படுகிறது. இவ்வெற்றி முழுமுதற் கடவுளின் கருணையினால் மட்டுமே அடையக்கூடிய ஒன்றாகும். 4:8:21 சோ நம்ம வெற்றின்னு சொல்றோம். அதுக்காக நிறைய பேர் வேண்டிக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க வேண்டினோம் நம்ம கிடைச்சிருச்சுன்னு. பட் தேவர்கள்லாம் சொல்றாங்க, எங்க கையில எதுவுமே கிடையாது, நாங்க எதுவுமே கொடுக்க முடியாது. அந்த முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர் அவர் சாங்ஷன் பண்ணா மட்டும்தான், அவர் தரலான்னு சொன்னா மட்டும்தான் எங்களால் தர முடியும். அதனால்தான் நம்ம பாக்குறோம், இந்த கவர்மெண்ட் பாக்குறோம் இல்லையா? கவர்மெண்ட்ல சில சலுகைகள்லாம் வழங்குவாங்க. ஆனா அவங்களா சொந்தமா வழங்க முடியுமானா யாரும் வழங்க முடியாது. யாரை கேட்கணும்? பிரதம மந்திரி அவர் இருக்காரு மேல. அதுல இருந்து அப்படியே வரும் கீழே. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கீழே, ஒருத்தர் கீழே. அதுதான் ஹைரார்கி. சோ அந்த அத்தாரிட்டி, லைன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அவங்க மூலமா அவங்க பிரதிநிதியா ஆக்ட் பண்ணலாமே தவிர, ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் பண்ணலாமே தவிர, சுயமா வந்து ஒரு முடிவுல எடுக்க முடியாது. இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாது, இதெல்லாம் முடிவு எடுக்க முடியாது. அங்க பிரதமர் என்ன சொல்றாரோ அதான் கேட்டணும். அதே மாதிரி வந்து பகவான் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் சொல்றதுதான் வந்து தேவர்கள்லாம் சொல்லுவாங்க, கொடுப்பாங்க, எல்லாம் பண்ண முடியும். அதனால நமக்கு வெற்றினா வந்து எல்லாருக்கும் மூல காரணம் பகவான் தான். சோ ஒரு வெற்றி சொல்றாங்க பாருங்க, 2 வெற்றி சொல்றாங்க. ஒண்ணு வந்து இந்த பிறவியில சுபிட்சமா இருக்கிறது. நம்ம அதான் நோக்கி போயிட்டு இருக்கோம். நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல செழிப்பா இருக்கணும், இதெல்லாம் வேண்டிக்கணும், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா முக்கியமான அடுத்த வெற்றி சொல்றாங்க பாருங்க, முக்தி பெறுகிறது. முக்தியையும் கொண்டே அடுத்து அவன் பெரும் முக்தி அடையணும். திரும்ப இதே சம்சாரத்திலேயே வந்து உழுதுனே இருந்தா வச்சுக்கோங்க, பிரயோஜனமே கிடையாது. எவ்வளவு சந்தோஷமா இருந்தா என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒரு தற்காலிகமான விஷயங்கள், முடிவு இருக்கு. சோ அதையே திருப்பி நான் ஆசைப்படுறேன், அதையே திருப்பி வரணும் முயற்சி பண்றேன்னா பிரயோஜனமே கிடையாது. இதெல்லாம் அனுபவிக்கிறது ஓகே, அது தவிர முக்தியும் பார்க்கணும். சோ பகவான்கிட்ட போனா 2மே கிடைக்கணும். குருவனுக்கு சுனிதியின் ஆலோசனை. ஆருயிர் செல்வா, தனது பக்தர்களிடம் மிகுந்த அன்புடைய முழுமுதற் கடவுளை நீயும் சரணடைதல் வேண்டும். உனக்குரிய தர்மத்தினை நிறைவேற்றுவதன் மூலம் தூய்மை பெற்று முழுமுதற் கடவுளை உனது உள்ளத்தில் நிலைபெற செய்து ஒரு கணமும் தொய்வின்றி எப்பொழுதும் அவரது தொண்டில் ஈடுபடுவாயாக. 4:8:22 என்ன சொல்றாங்க? உங்களுடைய தாத்தா சுயம்பு மனு அப்படிதான் பண்ணாரு, நீ வந்து கரெக்டா அதே பண்ணு. சோ அம்மானா இப்படிதான் கைட் பண்ணும். சோ அவங்க கிளீனா சொல்லிட்டாங்க, நான் இருக்கேன் கண்ணா, நான் உன்னை காப்பாத்துறேன், யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சொல்றோம், நான் என்ன காப்பாத்துறேன், நான் என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துறேன், நான் எங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறேன், நான் சமுதாயத்தை காப்பாத்த போறேன், நான் எல்லாரையும் ஏழைகளை காப்பாத்த போறேன், எல்லாம் சொல்றோம்.
எல்லாரும் வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. காப்பாத்துறேன், காப்பாத்துறேன். யாரையுமே காப்பாத்திக்க முடியாது. கடைசியில இந்த மரணம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து இப்ப கொரோனா வரும்போது யாரை காப்பாத்துறது? எல்லாரும் அவங்கவுங்கள காப்பாத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் மூக்க முடிந்து, வாய முடிந்து உட்கார்ந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாதிரி வந்து அந்த தருணத்துல பகவான் சொல்லுவார். மரணமா வரும்போது யாருமே தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப தெரியும் பகவானோட கண்ட்ரோல் தான் ஃபுல்லா எல்லாமே. நம்ம யாரை காப்பாத்துறது? என்னால என்னையே காப்பாத்திக்க முடியாது. அப்ப நான் எப்படி அடுத்தவங்க காப்பாத்துவேன்? இந்த மாதிரி வந்து கிளீனா சொல்றாங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வந்து பகவானை பிடிச்சுக்கோ, அவர் இன்னும் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி அழகா வழி நடத்துறாங்க. சோ அப்பா அம்மா அந்த மாதிரி வழி நடத்தணும். பசங்களை அந்த மாதிரி கொண்டு வரணும். பகவானை பிடிச்சுக்கோ. இது வந்தாலும் பகவானை பிடிச்சுக்கோ. நம்ம முயற்சி எல்லாம் உண்டு, கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. இப்ப துருவன் முயற்சி தான் பண்ண போறாரு. ஆனா பகவானோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம். துருவனுக்கு சுனிதியின் ஆலோசனை பாகவதம் 4:8-23. நாண்யம் தத பத்ம பலாச லோச்சனா துக்க சிதம் தே மிருகயாமி காஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்த கிரகீத பத்மயா ஸ்ரீயே தரைரங்க விம்ரூக்கமானயா. என்னுயிர் துருவனே, என்னை பொறுத்தமட்டில் செந்தாமரை மலர் போல் சிவந்திருக்கும் விழிகளுடைய முழுமுதற் கடவுள் ஒருவரை தவிர உனது துன்பத்தினை துடைப்பவர்கள் வேறு யாரையும் நான் கண்டிலேன். பிரம்மதேவன் போன்ற சிறந்த தேவர்களும் கூட அதிர்ஷ்ட தேவதையின் கருணையினை நாடுகின்றனர். ஆனால் அத்தேவதையோ கையில் தாமரை மலருடன் முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்வதற்காக எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறாள். கிளீனா சொல்றாங்க பாருங்க. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா பகவானை ஏன் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா சொல்றாங்க. பிரம்மதேவர் உட்பட எல்லா தேவர்களும் எதிர்பார்க்கறாங்க. நல்ல ஆட்சி, அவங்களோட பவர் நல்ல சுபிக்ஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வெற்றியா இருக்கணும். இதெல்லாம் யாரு? லட்சுமி தேவி. லட்சுமின்னு சொல்றோம். லட்சுமினா என்ன அர்த்தம்? வெறும் காசு கிடையாது. லட்சுமினா பாக்கியம் அர்த்தம். சௌபாக்கியம், வெற்றி, நல்ல சுபிக்ஷம், நல்ல மன நிறைவு, நல்ல சந்தோஷம், இதெல்லாம் சேர்ந்தா லட்சுமி தேவின்னு பேரு. சோ அந்த லட்சுமி தேவிக்காக தான் வந்து எல்லாருமே ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த லட்சுமியோட கருணை கிடைக்கணும், லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிரம்ம தேவர் போன்ற தேவர்களும் வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லட்சுமி தேவி என்ன பண்றாங்க? அவங்க பகவானுடைய தாமரை பாதத்தை புடிச்சுட்டு இருக்காங்க. விஷ்ணுவோட பாதத்தை புடிச்சுட்டு கெட்டியா உட்காந்துருக்காங்க. அவர் சேவையில் இருக்காங்க. அதனாலதான் பகவான் பேர் லட்சுமி பத்தின்னு பேரு. லட்சுமி பதி, லட்சுமியின் பதி, லட்சுமியின் நாதன். அவர் இல்லைன்னா லட்சுமி கிடையாது. சோ அந்த மாதிரி வந்து அதனாலதான் வந்து புரிஞ்சுக்கணும். பகவானை திருப்தி பண்ணா எல்லாரும் திருப்தி ஆயிடுவாங்க. இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வுலாம் கிடைக்கவே கிடைக்காது. என்ன பண்றாங்க? காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போய் தவம் பண்ணு சொல்லி போயிடுறாரு. சின்னவே குழந்தை, 5 வயசு குழந்தை. துருவ மகாராஜா வனம் செலுது. காட்டுக்கு போயிடுறாரு வைராக்கியமா. எதுக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, தன்னோட அப்பாவோட மடியில உட்கார உள்ள அவங்க. அவர் என்ன பண்றார்? அவருக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். இந்த பூலோகத்திலேயே உயர்ந்த பதவி எதுன்னா பிரம்மாவோட பதவி. சோ அந்த பிரம்மாவை காட்டிலும் ஒரு உயர்ந்த பதவி எனக்கு வேணும். எங்க அப்பாவோட மடியில உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன்? அந்த முழுவதும் கடவுளை போய் என்ன வேண்ட போறேன்னா, அந்த பிரம்மாவோட பதவியை காட்டிலும் ஒரு உயர்ந்த பதவி வேணும்னு தான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நல்ல வைராக்கியத்தோட போயிடுறாரு, காட்டுக்கு போயிடுறாரு. சோ அந்த நேரத்துல வந்து இப்ப பகவானை தேடி ஒருத்தர் வரும்போது என்ன ஆகும்னா, பகவான் வந்து யாராவது பக்தர்களை அனுப்பிச்சு விட்டுருவார். நமக்கு எப்போதுமே யார் மூலமாவது பகவான் வழிகாட்டுல. நீ எதை நோக்கி போறியோ அதுக்கேற்ற மாதிரி வழிகாட்டுவார். நீ ஏமாறணும்னு நினைச்சா அதுக்கேற்ற மாதிரி, நீ ஒழுங்கா உண்மையா விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உண்மையான ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குருமாரெல்லாம் கிடைப்பாங்க. பகவத்கீதையை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா பகவத்கீதை தவிர வேற எதாவது கத்துட்டு இருப்போம் ஆன்மீகம்ட்டு. சோ அந்த மாதிரி வந்து யாருக்கு என்ன தேர்தலோ அதுக்கேற்ற மாதிரி பகவான் அங்கங்க வழி அனுப்பிச்சிடுவார். இங்க வந்து துருவ மகாராஜருக்கு நாரத முனிவரை அனுப்பிச்சு விடுறாரு காட்டுல போகும்போது. நாரதர் முக்காலமும் உணர்ந்த ஞானி. நம்ம நாரத முனிவரை பத்தி முதலே பார்த்தோம், எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லோர் மனதிலும் முழுமுதற் கடவுள் வீற்றிருக்கிறார். அதனால் ஓர் உயிரானது பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு தீவிரமாக இருந்தால் என்றால் அதனை புரிந்து கொண்டு அவர் தனது பிரதிநிதியை அனுப்புகிறார். இவ்வாறுதான் நாரதரும் துருவ மகாராஜரிடம் அனுப்பப்பட்டார். 4/8/26.
என்ன சொல்றாங்க, பாகவதி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நாரதரை ஏன் அனுப்பிச்சாருன்னா, யாருக்கு எது ஆசை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து குருமார்கள் கிடைப்பாங்க. சோ துருவ மகாராஜருக்கு வந்து முழுமுதல் கடவுளை பார்க்கணுங்கிற ஆசை வந்துச்சு இப்போ. ஆனா எதுக்காக போறார்? பௌதீக ஆசைக்காக தான் போறார். அதனாலதான் வேதம் சொல்றது, அகாம சர்வ காமோவா மோட்ச காம உதாரதி. உனக்கு வந்து நிறைய ஆசை இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்ல எந்த ஆசையுமே இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்ல மோட்சம் அடையணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஆசையா இருந்தாலும் நீ பகவானை பிடிச்சுக்கோ அப்படின்னு வேதம் சொல்றது. நீ மத்தவங்களை பிடிக்கிறத காட்டிலும் பகவானை பிடிச்சானா பகவான் படிப்படியா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில மோட்சத்தையும் கொடுத்துருவாரு அப்படிங்கறதுதான் வந்து விஷயம். அதனாலதான் சிவபெருமான் சொல்றார், முக்தி பிரதாத்தா சர்வேஷாம் விஷ்ணு ஏவ அசம்சயங்க. முக்தின்னு ஒரு ஜீவாத்மா ஆசைப்பட்டதுன்னா அதை வந்து விஷ்ணு தான் கொடுக்க முடியும், அவர் கொடுத்துருவாரு அப்படிங்கிற. அந்த மாதிரி வந்து துருவரோட தேடலுக்கு ஏத்த மாதிரி நாரதரை வந்து பகவான் அனுப்புறார். நாரத முனிவர் துருவனின் மன உறுதியை சோதித்தார். நாரத முனிவர் துருவ மகாராஜாவை அவர் ஒரு குழந்தை என்றும் அதனால் அவர் நிகழ்ச்சியான அல்லது புகழ்ச்சியான வார்த்தைகளினால் பாதிக்கப்படைய கூடாது என்று கூறி அவரை கவர விரும்பினார். மேலும் அவர் மரியாதையினம் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து விட்டார் என்றால் உணர்ந்து கொள்ளுதலை அவர் தன் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். அதாவது மகிழ்ச்சியையும் ஒருவனை முன்வினை பயன்களால் வருபவை. அதனால் ஒருவன் எச்சூழ்நிலையிலும் மகிழ்வோ அல்லது வருந்தவோ கூடாது அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார், நீ வந்து துன்பமோ இன்பமோ எல்லாத்தையும் சமமா வந்து புரிஞ்சுக்கோ துருவா, இதனால வந்து நீ பாதிப்படையக்கூடாது அப்படின்னு வந்து போதனை சொல்றாரு. முதல்ல இதை வந்து பெருசாலாம் எடுத்துக்காத நீ அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய சமாதானப்படுத்தி திரும்பி வீட்டுக்கு அமிச்சிடலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அது என்ன பண்ண முடியும்? சோ அதனால வந்து அதை வந்து ஆசுவாசப்படுத்தி எப்படியாவது அமிச்சிடலாம் அப்படிதான் பாக்குறாங்க. சொல்றார், இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் இதுவா எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க கர்மாக்கு ஏத்த மாதிரிதான் வருது. அர்ஜுன்கிட்ட கூட சொல்றார் கிருஷ்ணர், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷண துக்குதுக்குதா ஆகமா பாயினோ அனித்யாஸ் தாப் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. பொறுத்துக்கள் அர்ஜுனாங்க. எப்படி வந்து கோடையும் குளிரும் மாறி மாறி வருதோ அது மாதிரி இன்பம் துன்பமும் மாறி மாறி வந்துதான் இருக்கும். சோ ரெண்டுத்தையும் வந்து பொறுத்துக்கள் அர்ஜுனாங்க. அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு நாரத முனிவர். உனக்கு புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எது வரலாலும் சரி, எல்லாமே வந்து ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அதனால வந்து கவலைப்படாத, எல்லாத்தையும் வந்து சமமா எடுத்துட்டு பக்குவமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு போதனை சொல்றார். இக்காரணத்தினால் எனதன்பு குழந்தாய், நீ இம்முயற்சியில் இறங்க வேண்டாம், அது வெற்றி அடையாது. நீ உனது இருப்பிடத்திற்கு திரும்பி செல்லுதல் நலம். நீ வளர்ந்து பெரியவனானதும் பகவானது அருளினால் இது போன்ற யோக முறைகளை செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு கிட்டலாம். அப்பொழுது நீ இதனை செய்வாயாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, குழந்தைக்கு வந்து அட்வைஸ் பண்ற. சின்ன வயசா இருக்கப்பா, இப்பெல்லாம் வந்து பண்ண முடியாது, உன்னால உறுதியா பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால வந்து நீ வந்து தயவு செஞ்சு வந்து வீட்டுக்கு திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லி துருவ மகாராஜுக்கு நாரதர் வந்து அறிவுரை சொல்றார். பட் துருவ மகாராஜ் எப்படி இருக்காரு பார்ப்போம். துருவ மகாராஜா கூறினார், எனது பெருமதிப்பிற்குரிய நாரத முனிவரே, இன்ப துன்பம் என்னும் பௌதீக நிலையினல் உள்ளம் பாதிக்கப்பட்டு மனிதன் மன அமைதி பெறுவதற்கு நீர் கூறிய அறிவுரைகள் மிகவும் சிறந்தவையாகும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அறியாமையினால் மூடப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் உமது இத்தத்துவம் என் மனதை தொடவில்லை அப்படின்னு ஓப்பனா சொல்ற. நீங்க சொல்றதெல்லாம் புரியுறது. துருவன் சாதாரண குழந்தை கிடையாது, எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் தத்துவம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை வந்து என் நிலைமை அப்படி கிடையாது. எனக்கு வந்து மனசு கொந்தளிக்கிறது. என் சித்தி வந்து தள்ளி விட்டாச்சு, மடியிலேயும் தள்ளி விட்டா, எங்க அப்பா மடியில கூட உட்காரவான்னு சொல்லிட்டா. சோ நான் வந்து எதுக்காக வந்தேனோ அதை அடைஞ்சே தீருவேன். சோ உங்களால வழிகாட்ட முடிஞ்சா காட்டுங்க, இல்லைன்னா வந்து நான் எப்படி என்னோட முயற்சியில வந்து நான் பண்ணதான் போறேங்கிற மாதிரி இந்த குழந்தை வந்து அவ்வளவு உறுதியா இருக்கும். 5 வயசு குழந்தை. நான் சொன்ன மாதிரி துருவன் எதுக்காக போறான் பகவான்கிட்ட? ஒரு பௌதிக ஆசைக்காக போறான். சோ துருவன் மாதிரி ஒரு ஆசை வந்து யாருமே பட முடியாது, புரிஞ்சுக்கணும். துருவன் எந்த ஆசைப்படுறாரு? இருக்கிறதுலயே சுகபோகம் நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம், சந்தோஷமா இருக்கணும், இது ஆசைப்படுறோம், அதை அனுபவிக்கணும் ஆசைப்படுறோம். அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் தான் பிரம்மாங்கிறவர்.
அந்த பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்த பதவி போகணுங்கிறதுக்காக தான் இப்ப வந்து துருவன் வந்து எதுக்கு போயிருக்கார், பகவானை பார்க்க போயிட்டு இருக்கார். ஓ கற்றறிந்த அந்தனரே, எனது தந்தையரும் அவர் முந்தையரும் 3 உலகங்களில் உள்ள யாராலுமே அடைய முடியாத மேன்மையான உயர்ந்த நிலையினை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதற்கு நீர் சம்மதித்தென்றால் எனது வாழ்க்கை லட்சியத்தினை நான் அடைவதற்கு நான் பின்பற்றக்கூடிய நெறிய வழியினை எனக்கு வைத்தருள்வீராக அப்படின்னு குழந்தை கேட்கறது. 4:8:37. சோ நீங்க சொல்றது புரியுது. ஆனா இப்ப நான் அந்த மாதிரி நிலைமையில இல்ல. நான் வந்து இதை அடைஞ்சே ஆகணும். அப்ப நான் அதை அடையறதுக்கு என்ன வழிங்கிறத நீங்க முடிஞ்சா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, அதுக்கு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் கேட்கறது குழந்தை. நாரத முனிவரின் அறிவுரை. அன்பு புதல்வா, உனக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாவதாக. யமுனை நதியினில் கரையருகில் மதுவனம் என்றொரு சோலை இருக்கிறது. அங்கு சென்று உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வாயாக. அங்கு ஒருவன் செல்கிறான் என்றால் அவன் முழுமுதற் கடவுளின் அருகில் செல்கிறான் என்று பொருள். ஏனென்றால் இறைவன் எப்பொழுதும் அங்குதான் இருப்பார். தன்னை தினமும் 3 முறை புனித நீரினால் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அஷ்டாங்க யோக முறைகளை எவ்வாறு பயிற்சி செய்வது என்பது பற்றி அவர் ஏற்கனவே அறிவுறுத்தப்படுகிறார். மிகுந்த பொறுமையுடன் முழுமுதற் கடவுளை தியானிக்க தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறார். என்ன பண்றார், மதுவனம் போங்கிறார். பிருந்தாவனத்துல நிறைய வனங்கள்லாம் இருக்கும். அதுல மதுவனம் ஒரு இருக்கு. சோ அந்த மதுவனத்துல போயிட்டு யமுனை நதிக்கரையில குளிச்சுட்டு தினமும் 3 வாட்டி குளிக்கணும். ஆக்சுவலா ரொம்ப சுத்தமா இருந்துட்டு எந்த விதமான ஆசையும் எதுவும் கிடையாது. குழந்தை வந்து அவ்வளவு தீவிரமா இருக்கான். 3 வேளையும் குளிச்சுட்டு இதுல பண்ணிட்டு நல்லா பகவான் நோக்கி தியானம் பண்ணணும். அப்புறம் அஷ்டாங்க யோகம் பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம பகவத்கீதை படிக்கும்போது பார்த்தோம் அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம்னா அஷ்ட அங்கம் அப்படின்னா 8 அங்கங்கள் உரியது. யம, நியம, ஆசன, பிரத்யாகாரம், நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல எது நல்லது எது கெடுதல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு மனசை சுத்தப்படுத்திக்கணும். அப்புறம் வந்து நல்ல பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணி மூச்சு பயிற்சி, மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மூச்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, வெளியே விடுற மூச்சை வந்து உள்ள இழுப்பாங்க, உள்ள இருக்கிற மூச்சை வந்து வெளியே விடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு கண்ட்ரோல் இருப்பாங்க. பிராணாயாமம் சாமானிய விஷயம் இல்லை. நம்ம சும்மா மூச்சு இழுத்து விடுறோம். ஆக்சுவலா பிராணாயாமம் என்னன்னா, எந்த காத்து வெளியே போகுதோ அதை உள்ள அடக்குவாங்க, உள்ள போற காத்தை வெளியே செல்வாங்க. அந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே அவ்வளவு கண்ட்ரோல் இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து புலன்கள்லாம் அவ்வளவு கட்டுப்பாடா இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஆசைப்படாது. புலன்கள்லாம் கண்ணு பாக்குறதோ, மூக்கு நுகர்றதோ, வாய் சாப்பிடுறதோ, மாதிரி ஆசையெல்லாம் ஆசைப்படாது. சோ உடல், மனம், புத்தி எல்லாத்தையும் அடக்குவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த உட்காரக்கூடிய தியானம் இடம் எப்படி இருக்கணும்னா, அந்த இடம் வந்து ரொம்ப உயர்வா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடாது, சமநிலையில இருக்கணும். அப்புறம் வந்து இந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த புருவ மத்தியில பார்ப்பாங்க. அப்படியே அந்த மூக்கு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த பார்வை கண்ணு வந்து எப்படி இருக்கும்னா, கண்ணு ரொம்ப திறந்துடக்கூடாது. திறந்திருந்தா டைவர்ஷன் ஆயிடும். கண்ணு ரொம்ப மூடினா தூக்கம் வந்துடும், தியானம் போயிடும். அதனால கண்ணு மூடியே இருக்கக்கூடாது, திறந்துடக்கூடாது. அளவா திறந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்காது. சாமானிய விஷயம், ரொம்ப கடுமையான விஷயம். அந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்லிட்டு போறாரு. மிகுந்த பொறுமையுடன் முழுமுதற் கடவுளை தியானிக்க தொடங்க வேண்டும். பொறுமையா நிதானமா, டக்குன்னு அடிச்சு புடிச்சு பண்ண முடியாது. டக்குன்னு பொறுமையா நிதானமா பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லுவோம் இல்லையா, ஒத்த காலில் நிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து துருவ மகாராஜ் வந்து ஒத்த காலில் தான் நிக்கிறார். ஒத்த காலில் நின்று கடும் தவம், பயங்கரமான தவம் புரியுது. பகவான் நினைச்சு தியானம் பண்றாரு. அப்பதான் சொல்லித்தரார் அந்த மந்திரத்தை. என்ன மந்திரம்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லித்தரார். அந்த மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணி பகவானை தியானம் பண்ணு சொல்லிட்டு இருக்காரு. துருவ மகாராஜன் வந்து என்ன பண்றாரு, நாரத முனிவர் போதனைப்படி ஆரம்பிச்சிடுறாரு. நாரதர் மறைஞ்சு போயிடுறாரு. பக்தியில முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது உறுதி தான். எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில இன்பம் வரும், துன்பம் வரும், மாறி மாறி வந்துதான் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் நம்ம அசைஞ்சு கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, ஐயா நிறைய கஷ்டம் வருதுப்பா, பகவானே கிடையாது அப்படின்னு போயிட்டு முடிஞ்சு போச்சு. பக்தி வந்து எவ்வளவு இருந்தாலும் விடாம பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் உறுதி. அந்த உறுதி வேணும். எல்லாத்தையுமே அப்படித்தானே, பௌதிகமா விஷயமாவே அப்படித்தானே பண்றோம். உறுதியா இருந்தாலே ஜெயிக்கிறோம் வாழ்க்கையில. வாழ்க்கையில ஏதாவது அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, அதை சாதிக்கணும்னா எவ்வளவு முயற்சி பண்றோம், எவ்வளவு கடும் முயற்சி பண்றோம். தூக்கம், சாப்பாடு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறோம். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தானே அடையிறோம். சும்மா லேசில் அடைஞ்சிட முடியுமா? அப்ப பகவானை சந்திக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா எவ்வளவு கடுமையா இருக்கணும். நம்ம வந்து அதுல கோட்டை விட்டுறோம். மத்ததெல்லாம் ட்ரை பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா அதுல கோட்டை விட்டுறோம். பாகவதம் 4:8-54. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரம் தான் வந்து
நாரத முனிவர் சொல்றார், இந்த மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணு அப்படின்ட்டு. மந்திரே நானேன தேவஸ்ய குர்யாத் திரவியமயீம் புதக ஸ்பர்யாம் விவிதைர் ரவ்யர் தேசகாவ விபாகவத். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்பது பகவான் கிருஷ்ணரை வழிபடுவதற்குரிய 12 எழுத்து மந்திரம் ஆகும். சோ அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இப்பெல்லாம் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவா பண்ணலாமா, ஏன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாக்க, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த போதனைகள் வரும் நமக்கு. அது சத்தியாயுகம் அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து அப்ப வந்து நாரத முனிவர் இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு அஷ்டாங்க யோகம் பண்ணி கடும் தவம் பண்ணார். இப்ப நம்ம அஷ்டாங்க யோகம் கடும் தவம்லாம் பண்ண போறது இல்ல. உட்கார்ந்த இடத்துல ஜாலியா வீட்டுல உட்காந்துட்டு எவ்வளவு முடியுமோ நம்மளால சொல்லும்போது தூக்கம் வரும், பரவாயில்ல, டைவர்ஷன் ஆகும் மனசு, அதெல்லாம் பரவாயில்ல. இந்த கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி பகவான் வந்து மந்திரம் கொடுத்துருக்காரு. அதனால இப்ப வந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை வந்து பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்றார். கலியுகத்துல இந்த மந்திரம் தான் எல்லாரும் சொல்லி பகவான்கிட்ட வந்து சேரணும், கரை சேரணும். இதி ஷோடசகம் நாம் கலி கல்மஷ நாசனம். இந்த 16 வாக்கியங்கள் தான் வந்து கலியுகத்தோட கெட்ட விஷயங்கள்லாம் நீக்கி ஒருத்தருக்கு முக்தி கொடுக்கும். இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது நாரதா அப்படிங்கிற. அந்த மாதிரி வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். நம்ம அதை கெட்டியா புடிச்சுக்கணும். எப்படி துருவன் வந்து இந்த மந்திரத்தை கெட்டியா புடிச்சுன்னு அஷ்டாங்க யோகம் பண்ணாரோ அது மாதிரி வந்து நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை கெட்டியா புடிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நிறைய ஜெபம் பண்ணணும். எவ்வளவு முடியுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது நம்ம. நமக்கு அதான் ஒரே வழி, வேற வழி கிடையாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்பது பகவான் கிருஷ்ணரை வழிபடுவதற்குரிய 12 எழுத்து மந்திரமாகும். ஒருவன் பகவானின் வடிவத்தினை மூர்த்தியினை பிரதிஷ்டை செய்து ஆதாரபூர்வ விதிமுறைகளின்படி மலர்களையும் கனிகளையும் உணவுப் பொருட்களையும் நிவேதனம் செய்து இம்மந்திரத்தை ஜெபித்தல் வேண்டும். ஆனால் இது கால தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்றாற் போல் செயல்படுதல் வேண்டும். சொல்றாங்க இல்லையா, கால தேச கால பாத்திரமாங்க, அகார்டிங் டு டைம் பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். சோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த போதனைகள் எல்லாம் பகவான் கொடுப்பார். சோ இந்த காலத்துக்கு நமக்கு ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் கொடுத்திருக்காரு, அந்த காலத்துக்கு வந்து அந்த மந்திரம் கொடுத்திருக்காரு. கொடுத்து துருவனுக்கு வந்து நாரத முனிவர் மூலமா போதனை வந்திருக்கு. என்ன சொல்றார், இந்த மாதிரி வந்து பண்ணணும். சோ அந்த மாதிரி வழிபடக்கூடிய மந்திரம் அது சொல்லி துருவனுக்கு வந்து போதனை கொடுக்குறார். பகவானை வழிபடுவதற்கு ஒருவன் சுத்தமான நீர், தூய மலர் மாலைகள், கனிகள், மலர்கள், காய்கள் மற்றும் முழுமுதற் கடவுளுக்கு மிகவும் விருப்பமான துளசி இலைகளையும் அர்ப்பணிக்க பயன்படுத்தலாம். மண், நீர், மரம், உலோகம் போன்றவற்றினால் என்ன பண்ணலாம், சுத்தமான நீர், தூய மலர்கள். பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயசதி. எனக்கு வந்து ஒரு சிறு மலர்களோ ஒரு கொஞ்சம் இலையோ, இலைன்னா துளசி இலை, முக்கியமா பகவானுக்கு இலைன்னா துளசி இலை தான். சிவபெருமானுக்கு வந்து பில்வ இலை சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பகவானுக்கு வந்து துளசி இலை, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், கொஞ்சோண்டு நீர், இது வந்து அர்ப்பணம் பண்ணாலே போறோம். அன்போட பக்தியோட பண்ணணும். பக்தியா அதான் முக்கியம் அவருக்கு. அப்புறம் வந்து பகவானுடைய மூர்த்தி எப்படி இருக்கலாம், மண்ணால, நீரால், மரம், உலோகம் போன்றவரினால் செய்யப்பட்ட பகவானின் மூர்த்தம் கூட வழிபடுவதற்குரியதே. பகவான் வந்து இப்ப எப்படி இருக்காருன்னா அர்ச்சா விக்கிரகமா இருக்கார். நம்ம வந்து வெறும் கல்லா பார்த்தோம்னா கல்லா தான் இருப்பார் பகவான், வெறும் மரமா பார்த்தா மரமா தான் இருப்பார். ஆனா உள்ளுக்குள்ள பகவான் இருக்கார் அப்படின்னு பண்ணோம்னா சாட்சாத் பகவான் தான். முக்கியமா கோவில்கள் எல்லாம் போனோம்னா பிராண பிரதிஷ்டைன்னு பண்ணுவாங்க. அந்த உரிய மந்திரங்கள்லாம் சொல்லி கரெக்டா முறையா பண்ணோம்னா அந்த பகவானே வந்து இந்த மூர்த்தியில வந்து குடியேறுவார். ஏன்னா இப்ப வந்து நமக்கு வந்து பகவான மூர்த்தி ரூபத்துல பாக்கிறதுக்கு தான் தகுதி இருக்கு. அதுவே ரொம்ப அரிது. எத்தனையோ பேர் நாஸ்திகம் பேசிட்டு கோவில் பக்கமே போறது இல்லை, அதை கூட பார்க்க முடியல அவங்களால. நம்ம பகவான் அனுகிரகத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி மூர்த்தி எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இஸ்கான்ல போனீங்கன்னா உலகம் பூரா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல உலகம் பூரா பாத்தீங்கன்னா பலவிதமான கோயில்கள்ல பலவிதமான அழகான ராதாகிருஷ்ண மூர்த்திகள்லாம் இருக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடத்துலயாவது இருக்கிற இடத்துலயாவது வந்து தரிசனம் பண்ணணும், பண்ணிட்டு பகவானை வேண்டிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து சாதாரண மூர்த்திகள் கிடையாது. வெறும் மரம், கல் அப்படின்னு சொன்னா அப்படியேதான் இருப்பார் பகவான். இந்த மரம் நினைக்கிறேன், நான் மரமாவே இருந்து போயிடுறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
பகவான் நினைச்சா அதுக்கு ஏத்த மாதிரி, நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் பகவான் வந்து நம்ம கிட்ட வந்து பகவான்கிட்ட வந்து உறவு வச்சுக்கணும். சோ மூர்த்தியினை வழிபட்டு மந்திரங்களை ஒரு நாளைக்கு 3 முறை ஓதுவதோடு முழுமுதற் கடவுளின் பரம விருப்பத்தினால் அவரது சுய சக்திகளின் மூலம் வெளிப்படும் பல்வேறு அவதாரங்களின் உன்னதமான செயல்களையும் நீ தியானித்தல் வேண்டும். அடுத்து என்ன சொல்றார்? படிக்க சொல்றார். பாகவதம் நம்ம எல்லாம் படிக்கிறோம். அந்த மாதிரி வந்து நீ பகவானோட மூர்த்தியை வழிபடுறது மட்டும் போராது. நீ என்ன பண்ணணும்? பகவானுடைய அவதாரங்களை பத்தி எல்லாம் படிச்சு அந்த ஒரு தியானத்துல இருக்கணுங்கிற. வராக அவதாரம் என்ன பண்ணோம் பார்த்தோம் போன வாட்டி. அப்புறம் நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர், இந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்களை பத்தி முக்கியமா சொல்ல போனா பாகவதம் படிக்கணுங்கிற. இந்த காலத்துல பாகவதமும் கிடையாது. பட் ஆனா வந்து நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் அந்த விஷயம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. பாகவதம்ங்கிறது அப்புறம் கலியுகத்துக்காக வந்து பாகவதம்ங்கிறது வியாசர் எழுதுறார். எல்லாத்தையும் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ஒரு கேதர் பண்ணி அப்படியே வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ இந்த மாசம் வந்து கீதா ஜெயந்தி. கீதா ஜெயந்தியில கீதை சொன்ன நாள் டிசம்பர் மாசத்துல வந்து பகவான் வந்து கீதையை சொல்றார் அர்ஜுனனுக்கு. சோ கீதா ஜெயந்தி வரப்போகுது. அந்த நாள்ல வந்து நீங்க வந்து இந்த மாசத்துல எல்லாரும் கீதையை வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பாகவதம் வாங்கிக்கோங்க. பகவத்கீதை பாகவதம் எல்லார் வீட்லயும் இருக்கணும். படிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சனாதன தர்மத்தை காப்பாற்றணும்னா இந்த விஷயத்தை படிச்சு தெரிஞ்சுதான் ஆகணும். தெரியலன்னு நம்மளால காப்பாத்திக்க முடியாது. ஓதுவதோடு முழுமுதற் கடவுளின் பரம விருப்பத்தினால் அவரது சுய சக்திகளின் மூலம் வெளிப்படும் பல்வேறு அவதாரங்களை உன்னதமான செயல்களையும் நீ தியானித்தல் வேண்டும். சோ பகவான் சொல்ற மாதிரி நாம ரூப குண லீலா, பகவானுடைய நாமம், அவருடைய பேரோட மகிமை என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பகவானுடைய ரூபம், அழகான ரூபம், அதை பத்தி மகிமைகள் என்ன, அப்புறம் அவருடைய லீலைகள், அப்புறம் வந்து குணங்கள், பகவானுடைய குணங்கள் எப்பேற்பட்டது, அசுரர்கள் அழிக்கும் போது எப்படி இருக்கார் இந்த வீரிய ரசம், அப்புறம் பக்தர்கள்ட்ட எப்படி கருணையா இருக்கார், கருணா சாகரா இருக்கார். இந்த மாதிரி பகவானுடைய பல்வேறுபட்ட குணங்கள் எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். பகவான் பத்தி தியானிக்கணும். சோ அதுக்குதான் வந்து பகவான் பத்தி தியானிக்கணும். என்ன பண்ணணும்? பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பத்தி நான் தியானிச்சுட்டே இருக்கேன்னு அர்த்தம், அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். நம்மளே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இப்போ ஒரு சினிமா ஸ்டாரை பிடிச்சிருக்குன்னா அந்த சினிமா ஸ்டாரை பத்தி எல்லாம் படிச்சு தெரிஞ்சுப்போம். எத்தனை படம் நடிச்சிருக்காரு, என்னென்ன வயசுல என்னென்ன பண்ணாரு, எப்படி வந்தாரு, என்ன பண்ணாரு, அப்படி எல்லாம் தெரிஞ்சுப்போம். யாரை பிடிச்சாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரோ ஒரு என்ன இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்க அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம். நம்மளுடைய ரோல் மாடல் சொல்லுவோம். நம்ம ரோல் மாடலா ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை பிடிச்சி அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி வந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரும். மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் எதுவுமே பிரயோஜனப்பட போறது இல்ல. எல்லாமே அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. பட் நித்தியமா நிரந்தரமான விஷயம் எதுன்னா பகவான் தான். சோ ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மனுஷனா பிறந்த ஒருத்தரும் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். டீடைல்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த யுகத்துல எந்தெந்த அவதாரம் எடுத்தாரு, எதுக்காக எடுத்தாரு, என்ன காரணத்துக்காக எடுத்தாரு, பகவான்னா யாரு, எப்பேற்பட்டவர், நமக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுல தியானம் போயிட்டே இருக்கணும் மனசு. 4, 8, 55, 56, 57 பார்த்தது 3. நாரத முனிவர் அறிவுரை. மன்னர் மைந்தனான துருவ மகாராஜா நாரத முனிவரால் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்ட பின் அவர் தனது ஆன்மீக குருவான நாரதரை 3 முறை சுற்றி வலம் வந்து தன் மரியாதைக்குரிய வந்தனங்களை செலுத்தினார். பிறகு அவர் பகவான் கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளின் தடங்களை எப்பொழுதும் பெற்று மிகவும் மங்களம் கொண்டிருக்கும் மதுவனத்தை நோக்கி சென்றார். மதுவனத்தை நோக்கி கிளம்பிட்டார். அது ஒரு வனம், காடு. காட்டுல வந்து மதுவனத்துக்கு போறார். என்ன பண்றார்? குரு ஆச்சாரியர் முக்கியம், வழிகாட்டார். கரெக்டா குருவை வந்து வலம் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். குருவை வந்து பகவானுக்கு சமமா மதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆனா அதே சமயத்துல குருவும் பகவானும் ஒன்றல்ல, அதையும் புரிஞ்சுக்கணும். இதுதான் தெளிவான கான்செப்ட். குருவும் பகவானும் ஒன்னானா கிடையாது, 2 பேரும் வெவ்வேறு. பகவான் இன்னைக்குமே பகவான் தான், பகவானை யாரும் ஆக முடியாது. ஆனா பகவானை எப்படி மதிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த குருவையும் மதிச்சாகும். அந்த மரியாதையை வந்து குரு கொடுத்தாங்க. ஏன்? ஏன்னா குரு வந்து பகவானோட பிரதிநிதியா இருக்கார். பகவான் சார்பா பகவான் சொல்லி கொடுத்ததை உள்ளது உள்ளபடி எல்லாருக்கும் சொல்லித்தரார்.
அதனால அந்த பகவானுக்கு தரக்கூடிய மரியாதையை குருக்கு கொடுத்தாகும். ஆனா அதே சமயத்துல புரிஞ்சுக்கணும், குருவும் பகவானும் ஒண்ணும் கிடையாது. ஏதோ சொல்றது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ராஜாவும் அவன் அனுப்பப்பட்ட தூதுவனும். இப்ப ராஜா வந்து ஒருத்தர தூதுவனம் அனுப்புறாருன்னா, அந்த தூதுவனுக்கு எல்லா மரியாதையும் கொடுப்பாங்க. அந்த தூதுவனுக்கு ஏதாவது மரியாதை குறைஞ்சதுன்னா, ராஜாவுக்கு மரியாதை குறைஞ்சது சமம். அந்த மாதிரி வந்து தூதுவனுக்கு கரெக்டா மரியாதை கொடுப்பாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த உரிய மரியாதை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த தூதன் வந்து யாருக்கு சார்பா போறாங்க? ராஜா சார்பா போறாரு. அந்த மாதிரி பக்தர்கள் யார் சார்பா வராங்க? தூய பக்தர்கள்லாம் பகவான் சார்பா வந்து பேசுறாங்க, நமக்கு அறிவுரை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பகவானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து அந்த பக்தர்களுக்கு கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் கூட குறைக்க கூடாது. ஆனா அதே சமயத்துல புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல ராஜாவும் தூதுவனும் ஒன்றல்ல. ராஜா ராஜா தான், தூதுவன் தூதுவன் தான். அதே மாதிரி பகவான் பகவான் தான், பக்தர்கள் பக்தர்கள் தான், பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் தான். ஆனா அதே சமயத்துல கொடுக்க வேண்டிய மரியாதை வேற. அதே மாதிரிதான் தேவர்களும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் நல்ல மரியாதை கொடுத்தே ஆகணும். உங்களை அலட்சியப்படுத்துறது, ஒதுக்குறது, உதாசீனப்படுத்துறது, தப்பா பேசுறது எல்லாம் பண்ணவே கூடாது. அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து பகவானுக்கு கொடுக்க வேண்டிய பகவான் யாரு, அவங்க யாருன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே அவங்க பகவான் ஆக முடியாது. எல்லாத்துக்கும் மூலம் பகவான் தான். பகவானை திருப்தி அடைஞ்சா எல்லாருமே திருப்தி ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். அதனால பகவானும் தேவர்களும் ஒன்றல்ல, அதையும் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல பகவானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா பகவான் சார்பாக தான் அவங்க வந்து நமக்கு சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வாயு தேவன் காற்று கொடுக்கிறார், வருண தேவன் மழையை கொடுக்கிறார், இந்த மாதிரி என்னென்ன தேவைகளோ, சூரிய தேவன் ஒளி கொடுக்கிறார். சோ அந்த மாதிரி வந்து எல்லாம் பகவான் சார்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் வராங்க. சோ பகவானின் திருவிழை தாமரை பதங்களை, இப்போ மதுவனம்ங்கிறது என்னன்னா, பகவான் வந்து பூலோகத்துல அவதாரம் பண்ணும்போது லீலைகள் செஞ்ச இடம். அதனால கண்டிப்பா வந்து பகவானுடைய பாதங்கள் வந்து எல்லா இடத்துலயும் பட்டிருக்கும். சோ அந்த மாதிரி இங்க போட்டுருக்கு பாருங்க. பிறகு அவர் பகவான் கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளின் தடங்களை, திருவடி தாமரைகள் பகவானுடைய பாதம் படிஞ்ச பதிக்கப்பட்ட அந்த மதுவனத்துக்கு வந்து அவர் வந்து கிளம்பிட்டார். யாரு? துருவ மகாராஜர். மன்னர் உத்தானபாதருக்கு நாரத முனிவரின் ஆலோசனை. அந்த குழந்தைக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டார். குழந்தை போயாச்சு. இங்க வந்து மன்னர் உத்தானபாதத்தை வந்து வரார். மன்னர் தனது செயலை கண்டு மிகவும் கோபம் அடைந்தார். நாரத முனிவர் துருவன் இருக்கும் இடத்தை சொல்லி மன்னரை சமாதானப்படுத்தினார். நாரத முனிவரால் அறிவுறுத்தப்பட்ட மன்னர் உத்தானபாதன் பறந்து விரிந்திருக்கும் தனது பேரரசனையும் தேவதையினையும் போன்ற அதன் வளங்களையும் கவனிப்பதை விடுத்து தனது மைந்தன் துருவனை பற்றி மட்டுமே நினைக்க தொடங்கினார். என்னாச்சு? கொஞ்சமா அவருக்கு வந்து மன்னர் வந்து குழந்தை போன உடனே என்னாச்சு? வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி விட்டேனே, இந்த மாதிரி வந்து அவளை பேசுறதுக்கு விட்டேனே, அதனால குழந்தை போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து குழந்தையோட இதுலயே இருக்க. அப்ப நாரதன் அங்க போயிட்டு என்ன பண்ற? சமாதானப்படுத்துறாரு. கவலைப்படாதீங்க, உங்க பையன் நல்ல இடத்துல இருக்கான், நல்ல இதாக இருக்கான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்ல இடத்துக்கு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், ரொம்ப சேஃபா தான் இருக்கான், பகவானை நோக்கி போயிருக்கான், ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து ஆசுவாசப்படுத்துறாரு. நான் மன்னர் ரொம்ப வருத்தப்படுறேன், பெரிய தப்புட்டேனே, குழந்தைய இப்படி அலட்சியப்படுத்த விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா மன்னருக்கு வந்து மோகம், அந்த 2வது மனைவி மேல் தனி மோகம். அதனால வந்து அந்த நேரத்துல ஒன்றும் சொல்லல. குழந்தை வீட்டை விட்டு போயிட்டான்னு உடனே அந்த கவலை வேதனை வருது போவார். துருவனின் தவம் பாருங்க. முதல் மாதம், 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம் படிப்படியா வந்து தவத்தை வந்து அதிகரிச்சுட்டே போறாரு. கடும் தவம் சொல்லுவோம் இல்லையா? முதல் மாதம் 3 நாட்களுக்கு ஒரு முறை கயதம் என்ற கனியை மட்டும் உண்டார். சோ கையேதம் அப்படின்னு ஒரு கனி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கனியை மட்டும்தான் சாப்பிட்டு வேற ஒன்றும் சாப்பிடல. நல்ல அரண்மனையில் இருந்த குழந்தை, நல்ல வேலைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட குழந்தை. அந்த கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். தவம்னா என்னன்னா, ஆக்சுவலா தவம்னா என்ன அர்த்தம்னா, உடம்பை வருத்தி கொள்வது. சோ உடம்பை எல்லாரும் வருத்திக்கிறாங்க. எதுக்கு வருத்திக்கிறோம் அப்படிங்கிறதா விஷயமே. யாராரோ எதுக்கோ வருத்திக்கிறாங்க. உடம்ப மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிறாங்க, தீ குளிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, என்னென்னமோ வருத்திக்கிறோம். ஆனா எதுக்காக வருத்திக்கிறோம்? பகவானுக்காக பண்றோம் இல்ல. ஏதோ காரணத்துக்காக, பௌதீக காரணத்துக்காக, இதை அடையணும், அதை அடையணும், இதை ஆசைப்பட்டதை கிடைக்கணும், அது கிடைக்கணும் இல்லையானு சொல்லி வருத்திக்கிறாங்க உடம்பு போட்டு. சில பேர் விரதம் எடுப்பாங்க, உண்ணாவிரதம் எடுப்பாங்க, விரதம் எடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக? இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், என் பையனுக்கு இது கிடைக்கணும், அதுல பாஸ் ஆகணும், இந்த காசு வரணும், இந்த சம்பளம் வரணும்,
இதுல வெற்றி வரணும் எல்லாம் அப்படிதான் பண்ணணும், எல்லாம் பௌதிகமா. பட் இங்க வந்து துருவன் வந்து பகவானை நோக்கி பண்ற, பகவானை நோக்கி அது மாதிரி பகவானுக்காக வந்து தவம் பண்ண ஆரம்பிக்கணும். உடம்ப வர்த்திக்கிறது வந்து எதுக்காகனா, உடம்ப வர்த்தினா மட்டும்தான் புலன்கள்லாம் கட்டுப்பாட்டுல வரும். இப்போ ஒரே கஷ்டமா இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல வந்து நமக்கு சுகபோகம்லாம் புத்தி போகாது. நல்லா நிம்மதியா அமைதியா இருந்தோம்னா சுகபோகம் போகும். புலன்பத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிருக்கோம். அப்பதான் அந்த தகாத விஷயங்கள் எல்லாம் போதைப் பொருள், தகாத உடலுறவு, மாம்சம் உண்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து தவம் ரொம்ப முக்கியம் இருக்கு. தவம்னா கட்டுப்பாடு அர்த்தம் ஒரு விதத்துல. உடல் கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு. ஸோ 3 நாட்களுக்கு முக்கியமா பசியை கட்டுப்படுத்தணும். பசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி நாக்க கட்டுப்படுத்தணும். ரொம்ப சுவையான காரசாரம், உப்பு இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். ரொம்ப குறைக்க தேவையில்லை. ஆனா ஓரளவுக்கு குறைச்சு சாப்பிட்டா நல்லது. புத்தி வந்து ரொம்ப தெளிவா இருக்கும், அமைதியா இருக்கும். பகவானே சொன்னார் இல்லையா? பகவத்கீதையில பார்த்தோம்னா, சாத்வீக உணவுனா என்னன்னு பகவான் சொன்னார். அப்புறம் ரஜோ குணத்துக்கான உணவு. அப்புறம் தமோ குணத்துக்கான உணவு. பகவான் பிரிச்சார். ஸோ அந்த மாரி என்னென்ன சாப்பிடுறோமோ அதுக்கு ஏத்த மாரி தான் மனசு இருக்கும். ஸோ மனசு எப்படி செயல்படுதோ அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம செயல்கள்லாம் இருக்கும். அது மாரி தான் வாழ்க்கையும் அமையும். ஸோ 3 நாட்களுக்கு ஒரு முறை கையேதம் என்ற கனியை மட்டும் உண்டார். 6 நாட்களுக்கு ஒரு முறை காய்ந்த புற்களும், இலைகளும். ஸோ பாருங்க, முதல்ல பழம் சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டா. அதுக்கப்புறம் பழமும் கிடையாது. வெறும் புல்லு தான். கொஞ்சம் கொஞ்சம் புல்லு, கொஞ்சம் கொஞ்சம் இலை. அந்த மாரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டார். அதெல்லாம் வந்து பிராக்டிகலா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாரி கடும் தவம் பண்றார். 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர். இது வந்து 3வது மாதம். ஸோ முதல் மாதம் அந்த மாரி பண்ணார். 2வது மாதம் இப்படி பண்ணார். 3வது மாதம் வெறும் தண்ணீர் தான் குடிக்க ஆரம்பிச்சார். 4வது மாதம் 12 நாட்களுக்கு ஒரு முறை. எப்படி பாருங்க, நாட்களும் அதிகரிச்சுட்டே போகுது. அதே சமயத்துல உணவும் வந்து குறைஞ்சுட்டே வருது. பழத்திலேருந்து புல்லு இலைக்கு வந்தார், இலையிலேருந்து தண்ணீருக்கு வந்தார். அதுவும் 9 நாளைக்கு ஒரு தடவை, இப்ப 12 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மூச்சினை கட்டுப்படுத்தி காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்ந்து தனது நிலையில் உறுதியாக இருந்து முழுமுதற் கடவுளை வழிபட்டார். பயங்கரமான தவம். மூச்சு அடக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் பசி, தாகம் எதுவும் தெரியாது. மொத்தமா மூச்சு அடக்கி கண்ட்ரோல் பண்ணிட்டு பயங்கரமான கடும் தவம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு தூணை போன்று ஒற்றை காலில் நின்றார். 4/8/72ல இருந்து 76 சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஒத்த கால் நின்று கடும் தவம் பண்ணிட்டு இருக்கார் பகவானை நோக்கி. துருவ மகாராஜா இவ்வாறு அனைத்து உயிர்களின் நாயகராகவும் பௌதீக படைப்புகளின் மூலாதாரமாகவும் விளங்குகின்ற முழுமுதற் கடவுளை பற்றி கொண்டவுடன் 3 லோகங்களும் நடுங்க தொடங்கின. இந்த மாதிரி என்னாச்சு, அவர் தவத்தோட வலிமை வந்து பயங்கரமா இருக்கிறதுனால 7-14 லோகங்களும் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு அடக்கிறார். பயங்கர கடும் தவம். 4/8/78. அவரது ஆழ்ந்த தியானத்தினாலும் அவர் தனது உடலில் உள்ள துவாரங்கள் அனைத்தையும் மூடியதாலும் முழு பிரபஞ்சமும் சுவாசிக்க முடியவில்லை. அதனால் எல்லா உலகங்களிலும் உள்ள அனைத்து சிறந்த தேவர்களும் மூச்சு திணறலுக்குள்ளாகி முழுமுதற் கடவுளிடம் சரண் புகுந்தனர். தேவர்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. முடியல, மூச்சு தர ஆரம்பிச்சிச்சு. பையன் கடும் தவம் பண்றான். சாதாரண சின்ன பையன் நினைச்சாங்க முதல்ல, இவன் என்ன பண்ண போறான்னு. பண்றான் தவம் பயங்கரமா போய் இப்ப வந்து மூச்சு அடக்கி எல்லா துவாரங்களையும் அடக்கும் போது அதோட பாதிப்பு என்ன ஆகுதுன்னா, அதான் தவத்தோட வலிமைப்பாங்க. தவ வலிமைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பயங்கரமா தவம் பண்ணா மெயினா வந்து இந்திரன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். என்னடா அது ரொம்ப தவம் பண்றாரு, எங்கேயாவது நம்ம பதவி இதுவாயிடுவோம்ட்டு. பெரிய பெரிய பதவியே கிடைக்கும் அவங்களுக்கு தவ வலிமை பயங்கரமா ஆச்சுன்னா. சோ அந்த மாதிரி கடும் தவம் பண்ணும்போது என்ன ஆகுது, மூச்சு அடக்கும் போது எல்லாம் நடக்கும்போது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்குமே மூச்சு அடக்க ஆரம்பிச்சிருது. சோ அப்படி சக்தி பிரபாவம். இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு பகவானை நோக்கி ஒருத்தர் பக்தி பண்றதுக்கு அவருக்கே அவ்வளவு சக்தினா அந்த பகவான் எப்பேற்பட்டவரா இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் நோக்கி தவம் பண்றாரு, இன்னும் பகவானை முழுசா பார்க்கல, இன்னும் ஃபுல்லா முடிக்கல அஷ்டாங்க யோகத்தை. பாதியில பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த அளவுல போயிருக்கு. தேவர்கள் எல்லாம் மூச்சு தளர்றது எல்லாம் ஓடுறாங்க, போய் பகவான்கிட்ட போறாங்க. பகவானே, உங்களை நோக்கி தவம் பண்றான், தயவு செஞ்சே தரிசனம் கொடுத்துருங்க, இனிமே தாங்காது, எங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்க, கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சிடறாங்க. சகஸ்ர ஷீர்ஷா அவதாரத்திற்கும் தனக்கும் வேறுபாட்டில்லாத பகவான் தனது கருட வாகனத்தின் மீது அமர்ந்து தனது தொண்டனான துருவனை காண்பதற்காக மதுவனத்திற்கு சென்றார். பகவான் என்ன பண்ணிட்டார், பகவான் நோக்கி பிரயாணம் ஆரம்பிச்சிட்டார். போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டார்.
ஏன்னா வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. தேவர்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் பயங்கர சின்சியரா பண்றான். இதுக்கு மேல நீங்க வந்து கண்டிப்பா தரிசனம் கொடுக்கலன்னா விடமாட்டான். விடமாட்டான். அந்த டிட்டர்மினேஷன் அவ்வளவு வைராக்கியமா இருக்கான். நீங்க கொடுக்காத வரைக்கும் அவன் விடுறதா இல்ல. ஒத்த கால நிக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா? ஒத்த கால நிக்கிறான்பா அப்படிம்போம் நம்ம. இதெல்லாம் அங்கேயும் தான் வருது. நம்மளால ஒத்த கால நிக்க முடியாது. ஆனா வந்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்றோம் இல்லையா? குடலை கிழிச்சு மாலையா போட்டாங்க. யார் போட்டாரு? நரசிம்மர் தான் போட்டாரு. நம்ம சொல்லுவோம் குடலை கிழிச்சு மாலையா போட்டுருவேன் அப்படிம்போம் கோவத்துல. நரசிம்மர் தான் குடலை கிழிச்சு உண்மையா மாலையா போட்டாரு. இந்த மாதிரி ஒத்த கால நிக்கிறான் பண்ணாதான் இந்த ஒத்த கால நின்னு தவம் அந்த மாதிரி உறுதியான தவம். பகவானை பார்த்தே தீருவேன். அந்த பதவியை நான் அடைஞ்சே தீருவேன்னு வைராகியத்தில் இருக்கிறது குழந்தை. துருவர் விழித்திறந்து பார்த்த பொழுது அவர் மனதில் இருந்த அதே முழுமுதற் கடவுள் அவர் கண்ணெதிரே நின்று கொண்டிருந்தார். யுக அழிவு காலத்தில் கூட அழியாத உலகத்தை எதிர்காலத்தில் பெறப்போகும் துருவ மன்னர் தனது ஆழ்ந்த முடிவான வழிபாடுகளை செலுத்தினார். குருவர் கண்ணை திறந்து பாக்குறார். பார்த்த உடனே தெரியுது, பகவானை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு. போய் இதுக்கா பகவானை வர வச்சிட்டேன் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு யோசிக்கிறாராம். போய் இதுக்கு போய் வர வச்சிட்டேனே. அவர் ஆசைப்படுறது பெரிய விஷயம், சாமானிய விஷயம் இல்ல. பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்த பதவி. ஆனா போய் இதுக்காக வர வச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அப்ப எல்லாம் புரிய வருது, இந்த பௌதிக லோகத்துல எதை அடைஞ்சா என்ன அடையாட்டி என்ன, எல்லாமே தற்காலிகம் தான். முதல்ல ஆரம்பத்துல அதுக்காக வந்தார் ஆசைப்பட்டு. அதனாலதான் நான் சொன்ன மாதிரி உனக்கு நிறைய ஆசை இருந்தாலும் சரி, ஆசையே இல்லைனாலும் சரி, இல்ல முக்தி அடையணும்னு ஆசை இருந்தாலும் சரி, பகவானை நோக்கி தவம் பண்ணு, பகவானை நோக்கி தியானம் பண்ணு. அதுதான் வேதம் சொல்றது. இங்க பாருங்க, யுக அழிவு காலத்தில் கூட, அதாவது இந்த பிரளயம் சொல்லுவோம், பிரளயம் போது 14 லோகங்கள் அழிக்கப்படும். பிரம்மாவோட இரவு நேரத்துல ஒரு அழிவு வரும். அப்புறம் பிரம்மாவோட ஆயுள் முடியும் போது ஒரு அழிவு. அப்ப எல்லா லோகமும் அழிவும். ஆனா துருவன் என்னாச்சு, பிரம்மலோகத்துக்கும் மேல ஒரு பதவி ஆசைப்பட்டார். இப்ப பகவான் பாருங்க, அவருக்கு அதையும் கொடுக்க போறாரு, பக்தியும் கொடுக்க போறாரு. அதுதான் பகவான்ங்கிறது. பகவான்கிட்ட போனா அதுதான் விஷயம். சோ துருவமலை எதை ஆரம்பிச்சுக்கா, தன்னுடைய பிரேயர்ஸ் ஆரம்பிக்கிறார். பகவான் வந்து தன் கையில பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பகவான் வந்து தன் கையில சங்கு சக்கர கதா பத்மம் 4 வச்சிருப்பார். அதுல தன்னுடைய சங்கால வந்து துருவனுக்கு ஆசீர்வாதம் வழங்குறார். அந்த சங்க வச்சு துருவனோட தலையில தொடர்றார். துருவன் சொல்றார், போய் வந்து ஒரு உடஞ்சு போன கண்ணாடி தூளுக்காக வந்து உங்களை வரச்சிட்டேங்க. அவர் ஆசைப்பட்டது பிரம்மாவோட உயர்ந்த பதவி தான். ஆனால் அது என்ன சொல்றாரு, உடஞ்சு போன கண்ணாடி தூளுங்க. சோ இந்த பௌதிக லோகத்துல புரிஞ்சுக்கணும், பௌதிக லோகத்துல எவ்வளவு பதவி, பேரு, புகழ், காசு, பணம் எல்லாம் அடைஞ்சா கூட எல்லாமே உடஞ்சு போன கண்ணாடி தூளுக்கு சமம். பிரம்மாவுக்கு மேல ஒரு பதவி கிடைக்க போறது துருவனுக்கு, ஆனா கூட அதுவும் ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கு போய் உங்களை வர வச்சிட்டேனே போய். ஏன்னா பகவான் அதுக்காக இல்ல, பகவான் அதையும் தாண்டி தூய பக்தி என்கிற பிரேமைக்காக வந்து பகவான் இருக்கார். சோ அதை தரத்துக்காக பகவான் இருக்கார். பகவானுடைய லோகம் இருக்கு, வைகுண்ட லோகம் இருக்கு. அதனால வந்து பௌதீகத்துல வந்து எவ்வளவுதான் ஆசைப்பட்டு எல்லாம் அடைஞ்சா கூட ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளே பாக்குறோம், நிறைய பணம் காசு சம்பாதிக்கும் போது ஆசைப்படுறோம், எல்லாம் பண்றாங்க. நல்லா பேருக்கு போய் சம்பாதிச்சவங்க என்ன பண்றாங்க, வாழ்க்கை வெறுத்து போய் திருப்பி ஆன்மீகத்துக்கு தான் வராங்க. போதும்டா சாமி, நிறைய பார்த்தாச்சு, எல்லா சுகமும் பார்த்தாச்சு, இனிமே என்ன இருக்குது, பார்த்து அழுத்து போகும். ஏன்னா பௌதிகளை அழுத்து போயிடும். ஒரு ஸ்டேஜ் மேல ஆரம்பத்துல ஆர்வமா இருக்கும், அப்புறம் எல்லாம் அழுத்து போயிடும். ஆன்மீகம் வந்து ஆரம்பத்துல கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக பார்த்தா அவ்வளவு இனிமையா அவ்வளவு இதுவா இருக்கும். அதுவும் முக்கியமா உண்மையான ஆன்மீகம் பகவானை நோக்கி போகும்போது அதுல கிடைக்கக்கூடிய பேரானதும் எதுவுமே கிடையாது. பாகவதம் 4:9-6 துருவ வாச்ச, துருவர் சொல்றார், துருவ வாச்ச அவருடைய பிரேயர்ஸ். யோ அந்த பிரலிஸ்ய மம வாசம் சிமார் பிரசீதாம் சஞ்சீவயதி அகில சக்திதரஸ்வ தாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வக் ஆதீன் பிராணா நமோ பகவதே புருஷாய துப்யம். துருவ மன்னர் கூறினார், போற்றுதலருக்குரிய பகவானே, நீர் அனைத்து சக்திகளும் வாய்க்க பெற்றவர். நீர் என்னுள்ளே புகுந்து உமது கரங்களையும் கால்களையும் செவிகளையும் தொடும் உணர்வினையும் உயிர் சக்தியினையும், குறிப்பாக எனது பேச்சும் சக்தியினையும் உயிர்த்திருத்தீர். எனது மரியாதைக்குரிய வழிபாடுகளை உனக்கு செலுத்துவதற்கு அருள் புரிவதாக. என்ன சொல்றார், நீங்க தான் என்னுடைய புலன்கள் எல்லாம் செயல்படுறீங்க. நீங்க இருக்கிறனால தான் என்னால பேச முடியறது, பார்க்க முடியறது, கேட்க முடியறது, எல்லாமே பண்ண முடியறது. சோ அதனால வந்து நீங்க வந்து உங்களை வணங்குறதுக்கு எனக்கு வந்து வழிகாட்டுங்க. எப்படி வணங்கணும்னு தெரியாது எனக்கு, நீங்க வழிகாட்டுங்க அப்படிங்கிற. எனது மரியாதைக்குரிய வழிபாடுகளை உனக்கு
செலுத்துவதற்கு அருள் புரிவீராக. சோ பகவான் செலுத்துறதுக்கு அருள் புரிவீர். பகவான்டே ப்ரே பண்றதுக்கு, உங்களை வணங்குறதுக்கு எனக்கு வந்து நல்ல ஆசீர்வாதம் வழங்குங்க அப்படிங்கிற. நீரே அடைக்கலமாகவும் வருந்துவோர்களுக்கு நீரே நண்பராகவும் விளங்குகின்றீர். அவ்வாறு இருக்க நிறைந்த மதியுடைய அரியனால் எவ்வாறு உம்மை மறக்க இயலும்? வழிபாட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரிய பகவானே, உமது திருவடி தாமரைகளை தியானிப்பதாலும் தூய பக்தர்களிடமிருந்து உமது புகழினை கேட்பதினாலும் பெரும் மகிழ்ச்சியானது அளவற்றது. ஒருவன் என்னதான் தேவலோகத்திற்கு உயர்ந்த பாடலும் உரிய காலத்தில் அவன் மீண்டும் கீழே வீழ்வான். உயர்த்தப்பட்டாலும் அவன் உரிய காலத்தில் அவன் கீழே வீழ்வான். இதுதான் பகவான் சொல்றார், அர்ஜுன சொல்றார். பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினு. அர்ஜுனா, அர்ஜுனா நிறைய நல்ல காரியம் எல்லாம் பண்ற, புண்ணியம் எல்லாம் பண்ற, எல்லாம் பண்ற, சரி. அதனால என்ன கிடைக்க போறது? பிரம்மலோகம் வரைக்கும் பிரம்மாவா ஆகலாம். அப்படி ஆனப்பட எடுத்தோம் பிரம்ம புவனா லோகா, பிரம்மலோகத்துல இருந்து பூலோகம் வரைக்கும் நீ எங்க பிறந்தாலும் எப்படி ஆனாலும் புனராவர்த்தினு. அர்ஜுனா, திருப்பி நீ ஒரு மறுபிறவி இருக்கு. அதான் சொல்ற துருவர். போய் அந்த மாதிரி ஒரு பதவிக்காக ஆசைப்பட்டு உங்களை வர வச்சேனே, அது வந்து ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய புகழை கேட்கணும். தூய பக்தர்கள் தேர்ந்து உங்களுடைய புகழை கேட்கறதா வந்து உண்மையான ஆனந்தமே தவிர, மற்றபடி வந்து சொல்றாரு பாருங்க, என்னதான் தேவலோகத்திற்கு உயர்த்தப்பட்டாலும் உரிய காலத்தில் அவன் மீண்டும் கீழே வீழ்வான். புண்ணியம் கரைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், வந்துட வேண்டியதான், கீழே வந்துட வேண்டியதான். சோ அது வந்து பிரயோஜனமே கிடையாது. நிறைய பக்தி பண்ணணும், பகவான் நோக்கி பக்தி பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் பக்தி பண்ண சொல்லித்தரணும். எல்லாருக்கும் சொல்லித்தரணும் என்ன அர்த்தம்? நமக்கு வந்து அந்த அளவு நம்பிக்கை இருக்கணும், நமக்கு அதுல உறுதி வரணும். இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாரும் வணங்கிட்டே இருக்க வேண்டியதான். இவங்களையும் வணங்குவோம், அவங்களையும் வணங்குவோம், இப்படியே போயிட்டே இருக்கும் லைஃப். லைஃப்ல வந்து ஒரு மனசு வந்து உறுதிப்படாது. நிறைய ஞானம் எடுத்துக்கணும். பகவத்கீதை பாகவதம் படிக்கதான் ஞானம் வரும், மனசு உறுதிப்படும், மனசு ஒருநிலைப்படும், பகவானை நோக்கி ஒருநிலைப்படணும். பகவான் போறோம், பகவான்கிட்ட சரணடைஞ்சா போறோம், எல்லா திருப்தியும் கிடைச்சிடும், எல்லா சுபிக்ஷமும் வந்துடும். இந்த நம்பிக்கை வரணும். அதுக்குதான் படிக்கணும், படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க சொல்றதாலேயோ இதனாலேயோ வந்துடாது நமக்கு நம்பிக்கை. நம்மளா படிக்கணும். பகவத்கீதை இறங்கி இறங்கி படிச்சு 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 புரிஞ்சுக்கணும். பகவானை நோக்கி, பகவான் மேல் நம்பிக்கையை வளர்த்து பகவானை நோக்கி தியானம் ஆகும். இல்லைன்னா மனசு வந்து சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இவரை கும்பிடுவோம், ஒரு நாளைக்கு அவரை கும்பிடுவோம், ஒரு நாளைக்கு பகவானையும் கும்பிடுவோம், ஒரு நாளைக்கு யாரோ ஒரு போலி அவதாரத்தையும் கும்பிட்டு இருப்போம், எல்லாரையும் கும்பிட்டுப்போம். போட்டு குழப்பிட்டே இருக்க வேண்டியதான். லைஃப் இப்படியே போயிடும், லைஃப் வேஸ்டா போயிடும். துருவனின் பிரார்த்தனை 4:9-11. ஓ அளவிருந்த பகவானே, ஆற்றின் அலைகள் தொடர்ந்து வீசுவதை போல் உமது உன்னதமான அன்பு தொண்டில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கும் சிறந்த பக்தர்களுடன் நான் தொடர்பு கொள்ளுமாறு எனக்கு நீர் அருள் புரிதல் வேண்டும். முதல்ல என்ன கேட்கிறார்? டிவோட்டிஸ் அசோசியேஷன், பக்தர்களுடைய சங்கம் கேட்கிறார். தொடர்ந்து ஈடுபட்டிருக்கும், அதாவது நம்ம யாரோட சேர்றோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளோட சுபாவம், நம்மளுடைய குணங்கள்லாம் மாறும். சொல்லுவோம் இல்லையா, நல்லா இருந்தான், அப்புறம் சகவாசம் சரியில்லை, கெட்டு போயிட்டான். அப்புறம் எப்படி தெரியுமா அவன் கெட்டு போய் கிடந்தான்? ஆனா நல்ல சகவாசம், நல்ல இதெல்லாம் கிடைச்சாங்க, சேர்ந்து நல்லா தெரிஞ்சுட்டான், நல்ல இதாயிட்டான். அந்த மாதிரி வந்து சகவாசம் முக்கியம். சோ என்ன சகவாசம் கேட்கிறாரு? பக்திக்கு நல்ல ஒன்னையே தொடர்ந்து உருகின்ற இருக்க, நீயே எல்லாம் நினைச்சுன்னு ஒன்னையே நினைச்சு உருகின்ற இருக்கிற பக்தர்களோட சகவாசம் கொடுங்க, சங்கம் கொடுங்க. அதனாலதான் பக்தர்கள் சங்கம் எடுத்துக்கணும். நம்ம சங்கம் போற பாத்தீங்கன்னா பௌதிக சங்கமா இருக்கு. இதுக்கு போலாமா, அதுக்கு போலாமா, பார்ட்டிக்கு போலாமா, சினிமாவுக்கு போலாமா, இங்க என்ஜாய் பண்ணலாமா, அதை என்ஜாய் பண்ணலாமா, இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இப்படிதான் சங்கமா இருக்க தவிர பக்தி பண்ணலாமா, பகவான் நாம ஜபம் பண்ணலாமா, பகவத்கீதையை படிக்கலாமா, பாகவதம் படிக்கலாமா, பகவான் நாம சங்கீதத்தை படிக்கலாமா, அந்த மாதிரி சங்கம் கிடைக்கவே மாட்டேங்குது. கலியுகத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அந்த மாதிரி கிடைக்கும் போது டக்குன்னு கெட்டியா பிடிச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வரணும். ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிக்கணும். இந்த சங்கமும் முக்கியம். அந்த சங்கம்லாம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இந்த சங்கத்தை ஏத்தினே வரணும். அப்பதான் வயசாக வயசாக பகவான் மேல உறுதிப்படும். அந்த உடலை விட்டு போகும்போது, மரணம் அப்படிங்கிறது வரும்போது, அந்த உடலை விட்டு போகும்போது பகவான் மேல அந்த உறுதி மனசு வந்து நிலைநிறுத்தப்படும். இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப இங்கேயேதான் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் பறந்துட்டே இருக்க வேண்டியது. இது போன்ற உன்னதமான பக்தர்கள் முற்றிலும் மாசற்ற வாழ்க்கை நிலை உடையவராக இருக்கின்றனர். பக்தி தொண்டு புரிவதின் பலனாக தீயின் நாக்குகளை
போன்று அபாய அலைகளினால் நிரப்பப்பட்டிருக்கும் உலக வாழ்க்கை என்னும் அறியாமை கடலினை என்னால் நிச்சயமாக நீந்தி கடக்க முடியும். இது என்னால் ஆகக்கூடியதே. ஏனெனில் என்றும் நித்தியமாக இருக்கும் உமது கல்யாண குணங்கள் மற்றும் திரு விளையாடல்களை கேட்பதற்கு நான் பித்தனாகி உள்ளேன். என்ன சொல்றாரு, அந்த மாதிரி சங்கம் கிடைச்சதுன்னா நான் வந்து ஈஸியா முக்தி அடைஞ்சிருவேன். திருப்பி சம்சார சாகரத்துல வந்து இந்த சம்சார கடலை வந்து மாட்டி அவசப்பட மாட்டேங்கிற. எனக்கு வந்து அந்த ஆசை, அந்த பித்து வந்துருத்துங்கிற. ஏன்னா பகவானை பார்த்துட்டாரு நேர. பகவான் வந்து தன்னுடைய கையில இருக்க சங்குனால வந்து பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. சோ அதுக்கு மேல என்ன வேணும்? மனசெல்லாம் பரிசுத்தமாயிடுச்சு. துருவன் அவ்வளவு ஆசையோட வந்தார். அவ்வளவு பௌதிக ஆசை, இந்த பலன்கள்லாம் அடையணும், பிரம்மாவோட உயர்ந்த பதி அடையணும். இப்ப வந்து அதெல்லாம் ஒண்ணுமே புரிஞ்சு போச்சு. எனக்கு பக்தி போறோம், பக்தி வேணும், பக்தர்கள் சங்கம் வேணும், உன்னை பத்தியே சிந்தனை வேணும். அதுதான் வேண்டிக்கிறது. அதுதான் தூய பக்திங்கிறது. எதையுமே எதிர்பார்க்காத பக்தி. எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா கடைசியில பாருங்க பகவான் என்ன பண்ண போறாரு. பகவான் வந்து சொல்லுவார், நீ என்ன கேட்டியோ அதையும் நான் கொடுத்துடுறேன். நீ துருவ நட்சத்திரமா ஆயிடுவ. துருவலோகம் தனியா கொடுத்துருவார் பகவான். அந்த துருவலோகம் வந்து பிரளயம் வரும்போது கூட பிரம்மலோகம் கூட அழிஞ்சு போயிடும். ஆனா துருவலோகம் அழியாது அப்படின்னு வந்து ஒரு வைகுண்ட லோகத்துக்கு சமமா வந்து துருவலோகத்தையும் கொடுக்குறாரு பகவான். சோ எந்த பதவி ஆசைப்படி அதையும் கொடுத்துடுறேன், அதே சமயத்துல பக்தியை நான் கொடுத்துடுறேன் பகவான். அதனால்தான் பகவான்கிட்ட வந்து ஒரு ஆசைக்காக பகவான்கிட்ட போனா கூட, ஆனா பகவான்கிட்ட உறுதியா போகணும். நான் பகவான்ட்டையும் போறேன், இவர்கிட்டையும் போறேன், அவர்கிட்டையும் போறேன், இவரையும் பிடிச்சிக்கிறேன், அந்த சாமியும் பிடிச்சிக்கிறேன், இந்த சாமியாரையும் பிடிச்சிக்கிறேன்னா பிரயோஜனம் கிடையாது. உறுதியா உறுதி பகவான், அதான் முடிஞ்சு போச்சு. துருவன் வந்து உறுதியா இருந்தார், பகவான் தான் அப்படி கெட்டியா பிடிச்சதுனால வந்து இந்த பலன் கிடைச்சது. 6:9-17. ஓ பரமபுருஷ பகவானே, நீரே அனைத்து நல்லாசிகளின் பரம வடிவமாக திகழ்கின்றீர். ஆகையினால் மன்னராகி மாநிலத்தை ஆளுவதை காட்டிலும் எவ்வித இச்சையுமின்றி உமது பக்தி தொண்டிற்கு அடிமையாகி உமது தாமரை திருவடிகளை தொழுவது சாலச் சிறந்ததாகும். உனது தாமரை திருவடிகளை வழிபடுவதன் பயனே அது. என் போன்ற அரியாய பக்தர்கள் நீரே. நீரே ஒரு பசு தனக்கு பிறந்த புதிய கன்றுக்குட்டிக்கு போல் கொடுத்த அதனை எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் காக்கிறது, அதுபோல் காக்கின்ற கருணை கடலாக விளங்குகின்றீர். சோ கண்ணுக்குட்டிக்கு பசு மாதிரி நீங்க ஒரு தாய் மாதிரி. தாய் வந்து குழந்தைய வந்து எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. தாய் வந்து குழந்தைய விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களால என்ன முடியுமோ ஒரு தாய் வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து எப்படி வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அந்த பசு தான் அடைக்கலமோ, கண்ணுக்குட்டி எங்க போனாலும் பசு தான் நோக்கி போகும். ஏன்னா பசு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாதிரி எல்லாருக்குமே அந்த அம்மாங்கிறது முக்கியமா அந்த குழந்தையா இருக்கும்போது ஃபுல்லா டிபெண்டா இருக்கும் அந்த குழந்தை. அப்புறம் வளர்ந்த பிறகு அப்புறம் போயிடுறது, அப்புறம் அம்மாவது அப்பாவது எல்லாம் போயிடுறது. ஆனா அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை பருவத்துல அந்த குழந்தை யார் நம்பி இருக்கு, முழுசா அம்மாவை தான் நம்பி இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து அந்த நம்பிக்கை, அந்த மாதிரி அடைக்கலாம். ஒரு கண்ணுக்குட்டி வந்து எப்படி பசுட்ட ஒரு அடைக்கலம் இருக்கோ, அந்த மாதிரி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்து விட்டேன் அப்படிங்கிற. இந்த மாதிரி பகவான் அடைக்கலம் புகுந்து பகவானாவது இதுவா, அது பகவான் என்ன பண்ண போறேன், நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நான் தான் எல்லாம் அப்படின்னா அறியாமலே இருக்க வேண்டியதான். அது உண்மை கிடையாது. இந்த மாதிரி நினைச்சுக்கலாம். அது மாதிரி நினைப்புல வந்து ஏமாந்து போகணும், மயக்கம். நம்ம தான் எல்லாம் பண்றோம் எல்லாம் பண்றோம். பட் காலம் வந்து காட்டிடும். ஒரு ஸ்டேஜ்ல புரிய வரும். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, முதுமை வரும்போது தெரிய வரும். சில பேருக்கு மரணம் வரும்போது தெரியும், ஐயோ நம்ம ஒண்ணுமே இல்லை போட்டிருக்கேன். பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு. முதுமையெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். மரண தருவாய் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப புரியும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லுவோம் இல்லையா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஜென்மம் நம்ம கோட்டை விட்டுட்டே இருக்கும். சோ இந்த ஜென்மத்திலேயாவது பகவான் கருணையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உறுதியா பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். பகவானுடைய நாம ஜபம், பகவத்கீதை, பாகவதம் உறுதியா பிடிக்கணும். அப்புறம் பக்தர்களின் சங்கம். ஸ்ரீமத் பாகவதம் 4:9-20-21. பகவான் விஷ்ணுவின் அன்பு பரிமாற்றம். முழுமுதற் கடவுள் தொடர்ந்து கூறினார், எனதன்பு துருவனே, உனக்கு நான் வடமீன் என்றறியப்படும் ஒளிமிகுந்த கிரகத்தினை பரிசாக அளிக்கப் போகிறேன். அது கல்ப இறுதியின் அழிவு காலத்திலும் அழியாதிருக்கும். இந்த கிரகத்தினை இதுவரை யாரும் ஆண்டதில்லை. இது அனைத்து சூரிய குடும்பங்களுக்குமான கிரகங்களிலுமான விண்மீன்களாலும் சூழப்பட்டிருக்கும். சோ என்ன தர,
வடமீன், அதாவது துருவ நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுதான். அந்த மாதிரி ஒரு கிரகம் தரேன் உனக்கு. அந்த கிரகத்தை வந்து நீ அதான் ஆசைப்பட்ட. அது வந்து பிரம்மலோகத்துக்கும் மேலான ஒரு பதவி. ஏன்னா பிரம்மலோகம் கூட வந்து பிரளய காலத்துல அழிஞ்சு போயிடும். ஆனா இது வந்து அழியவே அழியாது. சூரிய குடும்பங்களினாலும் கிரகங்களினாலும் விண்மீன்களாலும் சூழப்பட்டிருக்கும். சோ ஜெகஜோதியா இருக்கக்கூடிய ஒரு இடம் தரேன் நான் அப்படிங்கிற, நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை தரேன் அப்படின்னு சொல்லி துருவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. முதல்ல துருவன் ஆசைப்பட்டு வந்தார். இப்ப துருவன் எதுவும் வேணாங்கிறார். ஆனா வந்து பகவான் வந்து கொடுக்குறாரு. எதுக்காக வந்து அதை நான் கொடுக்காம விட்டுற மாட்டேன். பகவான்கிட்ட போனா சில பேர் சொல்லுவாங்க, பகவான்கிட்ட போனா எல்லாத்தையும் எடுத்துப்பா, ஒண்ணுமே எல்லாம் பண்ணுவார்ப்பா, வெறும் பக்தி ஒண்டிதான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு. பகவான் அப்படி கிடையாது. பகவான் கேட்டதையும் கொடுப்பார், அப்புறம் கேட்காத அதுக்கும் மேல பக்தியை கொடுத்துருவார், தூய பக்தியை. ஏன்னா பக்திங்கிறது பெரிய விஷயம். பகவான் தன்னையே கொடுத்துறாரு அர்த்தம். பகவான் யாருக்கு வேணா இது வேணா கொடுத்துருவாரு. ஆனா பக்திங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுப்பாரு. உண்மையிலேயே அவன் அவ்வளவு ஆசைப்படுவானாம். ஏன்னா பக்தியை கொடுத்தாருன்னா அந்த பக்தனுக்கு பகவான் அடிமை ஆயிடுறான். அதனால வந்து பகவான் வந்து லேசில் ஒருத்தருக்கு அடிமை ஆக முடியாது. அதனால அந்த அளவு நம்ம வந்து பகவான்கிட்ட அவ்வளவு அன்பா அவ்வளவு பணிவா இருக்கும் போதுதான் பகவானோட மனசு கவரப்பட்டு அப்பதான் பகவானை வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியும். தொடர்ந்து 30,000 ஆண்டுகள் 30,000 ஆண்டுகள் இந்நில உலகம் முழுவதையும் ஆழ்வாய். சோ துருவன் சொல்லிட்டார், எனக்கு ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு. நான் அவரு சொல்றார், நீ 30,000 ஆண்டுகள் வந்து உலகத்தை ஆண்டுட்டு வா. நீ ராஜா சத்திரிய வம்சம், அதனால நீ வந்து நல்லா பண்ணு, அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீ இப்பவே வந்து என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை. நீ எல்லாம் ஆண்டுட்டு அதுக்கப்புறம் வா, பொறுமையா வா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார், நல்ல ராஜ்யம் நடத்துட்டு. உனது புலன்கள் அனைத்தும் இப்பௌதிகின்றி வலியுடனே தொடர்ந்து இருக்கும். உனக்கு முதுமை என்பதே கிடையாது அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்றார். எல்லாருக்கும் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி வரும். இவருக்கு வந்து வயசே ஆகாது, முதுமையே வராது. வருஷம் வேணா கடந்து போலாம், ஆனா முதுமையே வராது அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்றார். எப்போதுமே இளமையா இருப்பார் துருவ மகாராஜர். அதனால சொல்றார், உனது புலன்கள் அனைத்தும் இப்போது இருக்கின்ற வலியுடனே, இந்த வலிமையோட இருக்கும். நமக்கெல்லாம் புலன்கள்லாம் வீக்கா போயிடும். வயசா கண்ணு தெரியாது, கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும், மறதி வந்துடும், சாப்பிட்டோமா சாப்பிடலாமா நிறைய பேர் தெரியாது பாவம், காது கேட்காது, வாய் கொல ஆரம்பிச்சிடும், நடுங்கும், உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும், தள்ளாமை வந்துடும், மூட்டு வலி வரும், இந்த மாதிரி வரும். அதுதான் முதுமை, பயங்கரமானது. ஆனா அது வராது அப்படின்னு சொல்லி பகவான் ஆசீர்வாதம் பண்றார் துருவனுக்கு எக்கச்சக்க வரங்கள். ஏன்னா துருவன் வந்து அந்த மாதிரி தவம் பண்றாரு, கடும் தவம், பயங்கரமா பகவானை நோக்கி. ஆசைப்பட்டது வேணா வேற விஷயமா இருக்கலாம், ஆனா பகவானை நோக்கி பகவானை பார்த்தே ஆகணுங்கிறதுல அந்த தவ வலிமை வந்து அவ்வளவு பண்ணியிருக்காரு பகவானுக்காக அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு. தியாகம் பண்ணா பகவான் விட்டுருவாரா? பகவான் எல்லாம் வாரி வழங்குறார் துருவனுக்கு. பகவான் தொடர்ந்து கூறினார், உன் வாழ்வில் நீ உலக மகிழ்ச்சியின் ஆசிகளை அனுபவிக்க கூடியவனாக இருப்பாய். மேலும் உனது மரணத்தின் போது கூட நீ என்னை நினைப்பவனாக விளங்குவாய் அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்றார். சோ பகவான் சொல்றாரு இல்லையா, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரணத்வா பழையவரும். கடைசி நேரத்துல என்ன ஒருத்தர் நினைச்சிட்டானா அவன் என்கிட்ட வந்துடுறான் அர்ச்சனாங்க. அப்படி இல்லைன்னா என்னது, எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தை எந்தை கலைவரும். எவன் எதை நினைச்சுன்னு சாகுறானோ அதுக்கேற்ற மாதிரி உடல் கிடைக்கும் அப்படிங்கிற. அப்போ துருவனுக்கு பாருங்க எவ்வளவு இது, நீ இருக்கும் போதும் நல்லா சுபிட்சமா வாழ்வேன், அப்புறம் இறக்கும் போதும் வந்து நினைச்சுட்டே நீ வந்துருவேன், என்கிட்ட வந்துருவேங்கிறது பகவான். சோ அந்த மாதிரி பகவானை நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். பௌதிக ஆசைகள் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லல, பட் ஆனா அதெல்லாம் தீர்த்துக்கலாம், ஓகேன்னு சொல்ல. பட் அது மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சுக்கூடாது. பகவான் மேல பக்தி வரணும், தூய பக்தி. எனக்கு எதுவுமே வேண்டாம், கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ, ஆனா எனக்கு வந்து நீ வேணும், உன்னோட பக்தி வேணும், உன்னுடைய நாம ருச்சி வேணும், உன்னுடைய நாமத்தை ஜெபம் பண்றதுக்கு ருச்சி வேணும், இன்ட்ரெஸ்ட் வரணும். நீ சொன்ன பகவத்கீதை அப்புறம் உன்னுடைய புகழ் சொல்லப்பட்ட பாகவதம் படிக்க ஆர்வம் வேணும் அப்படின்னு பகவான் வேண்டிக்கணும். உன்னுடைய தூய பக்தர்களோட சங்கத்தை வேணும், சங்கம் கொடு. துருவன் வேண்டிக்கிற மாதிரி வேண்டிக்கணும். அதெல்லாம் பிரேயர்ஸ் எல்லாம் முக்கியமான பிரேயர்ஸ். துருவன்லாம் நமக்கு வந்து வழிகாட்டி, லீடர்ஸ். துருவன், பிரகலாதர், நாரத முனிவர், இவங்க லீடர்ஸ், நமக்கு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், ரியல் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்கலாம். இதுதான் உண்மையான ஆன்மீகம், உண்மையான ஆன்மீக குருமார்கள்லாம் இவங்கதான். இதெல்லாம் விட்டு நம்ம எதையோ நினைச்சுட்டு ஏமாந்துட்டு இருக்கோம். யாரையோ ஆன்மீக குருமார்கள் நினைச்சுக்கிறோம், எதையோ அவங்க சொல்றதெல்லாம் ஆன்மீகம் நினைச்சுக்கிறோம். யாரும் பகவான் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. பகவான் பக்கமே ஆண்டு வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனோம் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒழுங்கான குருமார்கள் சொன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. கலியுகத்துல போக போக இன்னும் குறைஞ்சுட்டே வரும் அதெல்லாம்.
அன்பு துருவனே, இவ்வுடல் கொண்ட ஜட வாழ்வே நீ நீத்த பிறகு சர்வலோக வாசிகளாலும் துதிக்கப்படும் எனது உலகத்தை அடைவாய். அது சப்தரிஷி மண்டலத்திற்கு மேலாக இருக்கிறது. அதனை நீ அடைந்த பிறகு இந்த உலகத்திற்கு மீண்டும் திரும்பி வரமாட்டாய். பௌதிக லோகத்துக்கு மேல வந்து வைகுண்ட லோகம். சோ அதை வந்துருவேன், நீ கடைசியில அதுக்கும் வந்துருவேன். அதனால இப்ப ஒன்னும் அர்ஜென்ட் இல்லை. நீ வந்து நல்லா சுபிட்சமா நல்லா ஆட்சி புரிஞ்சுட்டு எல்லாம் ஆண்டு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசி நேரத்துல என்னையும் நினைச்சுட்டு என் லோகத்துக்கு வந்துருவேன். என் லோகத்துக்கு வந்துட்டியானா திரும்பி வந்து உனக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிற. பாகவதம் 4.4.9.22, 4.9.24, 4.9.25. துருவ மகாராஜாவின் புலம்பல். சோ இவ்வளவு கொடுத்தும் துருவ மகாராஜா வந்து புலம்புறார். என்ன புலம்புறான்னு பார்ப்போம். வந்தோ என்னை பாருங்கள், நான் எத்தனை நல்வாய்ப்பு அற்றவன். பிறப்பு இறப்பு தலையினை துண்டிக்க கூடிய பகவானின் தாமரை திருவடிகளை அணுகிய எனது புத்தியின்மையினால் நான் அழியக்கூடிய பொருட்களை வேண்டி வணங்கி விட்டேனே. பகவான் வரங்கள்லாம் கொடுத்துட்டாரு, ஆனா நான் உங்களுக்கு எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு நினைச்சு துருவன் புலம்புறேன். போயும் அழியக்கூடிய தற்காலிக விஷயத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிரம்மாக்கு மேல ஒரு தெய்வம் ஒண்ணு வச்சுட்டு பௌதிக ஆசைக்காக வந்து உங்களை போய் வர வச்சிட்டேனே அப்படின்னு துருவர் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறார். எனது மூடத்தனத்தினாலும் புண்ணிய குறைவினாலும், மூடத்தனம் முட்டாள்தனம், அப்புறம் வந்து புண்ணிய குறைவு, புண்ணியமே இல்லை, அதனால்தான் புத்தி இப்படி பேதச்சு போச்சுங்கிற. பகவான் அவருக்கு தொண்டு செய்யும் அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்தும் நான் உலகத்தின் புகழ் செல்வம் போன்றவற்றை விரும்பி விட்டேன். எனது செயல் ஏழை ஒருவன் ஒரு பேரரசரை திருப்திப்படுத்தினால் பதிலுக்கு என்ன வேண்டும் என்று அரசர் கேட்க அவன் அறியாமையினால் உமி நீக்கப்பட்ட நொய் அரிசி துணுக்குகளை கேட்ட கதை போலாகி விட்டது. என்ன சொல்றார்? ஒரு அரசன் வந்து என்ன வேணும் கேட்டா அரசன் என்ன வேணா கேட்கலாம், தங்கம் பொற்காசு எல்லாம் கேட்டுக்கலாம். ஆனா என்ன கேட்டாரா அவரு? நொய் கேட்கிறாராம். இந்த மாதிரி நொய் கொஞ்சம் கொடுங்க, சாப்பிடுறதுக்கு நொய் கொடுங்க. அந்த மாதிரி வந்து யார்கிட்ட என்ன கேட்கணும்னே தெரியல. பகவான் நீங்களே வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் வந்து தூய பக்தி தொண்டு. அதை காட்டிலும் உயர்ந்த விஷயம், நிரந்தரமான விஷயம், அழிவில்லாத விஷயம், சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், போய் ஒரு பௌதிக ஆசைக்கு கேட்டேன் அப்படின்னு. சோ துருவன் கதையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பௌதிக விஷயங்கள்ல அழியக்கூடிய விஷயங்கள்ல எப்பேற்பட்ட விஷயம் நமக்கு அலைஞ்சாலும் எல்லாமே பிரயோஜனம் கிடையாது. அதனால வந்து அது கிடைக்கணுங்கிற நமக்கு ஆசையும் பட தேவையில்லை, கிடைச்சாலும் ஒன்றும் பெரிய பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்படியே கிடைக்கலனாலும் அது ஏக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து சில பேர் நிறைய எல்லாம் சாதிச்சா பெருமைப்பட்டுக்கிறோம். நம்ம இவ்வளவு சாதிச்சிட்டோம், இவ்வளவு சம்பாதிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம்ட்டு. கிடைக்கலன்னா ஏங்குறோம், ஐயோ கிடைக்கலையே, அவன் இவ்வளவு பணக்காரனா இருக்கானே, இவ்வளவு அழகா இருக்கானே, இவ்வளவு இதுவா இருக்கானே, நல்ல செல்வத்தோட பெருமையோட இருக்கானே, நல்ல படிப்போட இருக்கானே. இதெல்லாம் ஓகே இருந்தா கூட இதெல்லாம் வந்து அழியக்கூடிய தற்காலிக விஷயங்கள். சோ இதை நினைச்சு ரொம்ப ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு வர வரைக்கும் வரட்டும், நம்ம புண்ணியத்துக்கு என்ன இருக்கோ அதான் வரும். அப்படியே நிறைய வந்தாலும் அதை நினைச்சு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுவும் காலத்தால் அழியக்கூடியது. எல்லாத்தையும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கொஞ்ச நாள் போனா எல்லாமே அழிஞ்சு போயிடும். அழியக்கூடிய விஷயம் நினைச்சு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால வந்து துருவன் வந்து மிகப்பெரிய ஆசை கேட்டிருக்காரு, ஆனா அதுவே ஒண்ணும் இல்லை, காலனாக பிரயோஜனம் இல்லாத விஷயத்த வந்து கேட்கறதுக்காக உங்களை வர விஷயம் அழுதுட்டு இருக்காரு உட்காந்து. அதனால புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. இங்கெல்லாம் இந்த பௌதிக லோகத்துல என்ன அடைஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது, இதெல்லாம் தற்காலிகமானது. பகவானுடைய தூய பக்தி தொண்டு, அதுக்காக தான் இயங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தூய பக்தி தொண்டு இருக்கிறதுலயே ஆன்மீகத்திலேயே உயர்ந்த விஷயமான அந்த தூய பக்தியை சொல்றதுக்காக தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற விஷயத்த வந்து வியாசதேவர் எழுதுறார். துருவ மன்னர் முழுமுதற் கடவுளை அடைந்தது. துருவ மன்னர் இல்லறத்தில் இருந்தவரை வேள்விகளின் நாயகரான முழுமுதற் கடவுளை திருப்திப்படுவதற்காக பல்வேறு சிறந்த வேள்வி சடங்குகளை செய்தார். குறிப்பிட்ட வேள்வி சடங்குகள் என்பது சிறப்பாக பகவான் விஷ்ணுவை மகிழ்ச்சி படுத்துவதற்காகவே ஆகும்.
துருவ மகாராஜா இறுதியில் தனது ராஜ்யத்தை விட்டு வெளியேறினார். உரிய காலத்தில் அவர் ஓய்வு பெறுவதற்காக அவர் இமாலயனின் அடிவாரத்தில் இருந்து பத்ரிகாசிரமம் என்னும் வனத்திற்கு சென்றார். பத்ரிகாசிரமத்தில் துருவ மன்னரின் புலன்கள் முற்றிலும் தூய்மை அடைந்தன. அவர் பகவானின் உண்மையான பிரதிபலனான அர்ச்சா விக்கிரக வடிவத்தினை சிந்தித்து முற்றிலும் சமாதி நிலை அடைந்தார். பகவான் விஷ்ணுவின் எழில்மிக்க ஒரு துணைவர்கள் ஒரு விமானத்தில் வருவதை துருவ மன்னர் பார்த்தார். அவர்கள் கருநிற உடலும் 4 கரங்களும் உடையவர்களாக இருந்தனர். துருவர் என்ன பண்றார், நல்லா ஆட்சி புரிகிறார், எல்லாம் பண்ணிடுறாரு. அப்புறம் கடைசி காலம் வரும்போது என்ன ஆகுது, ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு ஹிமாலயத்தின் அடிவாரத்துல எங்க போறார், பத்ரிகா ஆசிரமம், ரொம்ப புனிதமான கஷேத்திரம். அங்க போயிட்டு என்ன பண்றாரு, தியானம் பண்றாரு. இப்ப நம்ம கலியுகத்துக்கு வந்து நம்ம வீட்டையே வந்து பத்ரிகாசிரமா மாத்திக்கலாம். பகவான் நாம ஜெபம் எங்கெல்லாம் போறதோ, பகவானுடைய பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் எங்க படிக்கப்படுறதோ அதெல்லாம் வைகுண்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் சொல்றார், நாகம் திஷ்டாமி வைகுண்டே. நாரதம் சொல்றார், நாரதா நான் வைகுண்டத்துல இல்லைங்கிற. நாகம் திஷ்டாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதேஷுவா. பெரிய பெரிய யோகிகளோட ஹிருதயத்திலேயே நான் இல்லை அப்படிங்கிற. என்னுடைய தவ வலிமையினால புலங்கள்லாம் கட்டுப்படுத்தி யோகம் பண்றாங்க இல்லையா, அவங்க ஹிருதயத்திலே நான் இல்லைங்க. அப்புறம் எங்கதான் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகம் திஷ்டாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதேஷுவா தத்திர திஷ்டாமி நாரதா எத்திர காயந்தி மத்பக்தா. நான் எந்த இடத்துல இருக்கேன்னா, எத்திர காயந்தி மத்பக்தா, என்னுடைய புகழையும் என்னுடைய போதனைகளையும் எங்க பாடுறாங்களோ பக்தர்கள், அந்த இடத்துல நான் இருக்கேன். பகவத்கீதை பாகவதம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் எங்க நடக்கிறதோ அங்கதான் வந்து பகவானும் இருப்பார். பகவானை சுத்தி தேவர்களும் இருப்பாங்க. ஹனுமான் சொல்றார், எங்கெங்கெல்லாம் ராம நாம ஒழிக்கப்படுறதோ அங்கெல்லாம் வந்து ஹனுமான் வருவார், பின்னாடி நின்று இருப்பார். பின்னாடி நின்று கண்ணு கலங்கி நின்று இருப்பார். அந்த மாதிரி வந்து பகவான் நாம எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ எல்லா தேவர்களும் வந்துருவாங்க. அப்புறம் நமக்கு என்ன, நமக்கு சுபிச்சத்துக்கு என்ன கஷ்டம், நமக்கு என்ன எல்லா ஆசிரமும் கிடைச்சிடும் ஈஸியா. முக்கியமா மன பக்குவம் கிடைக்கும், திருப்தி அப்படிங்கிற வரம் கிடைக்கும். எல்லாத்தோடும் பெரிய வரம் எது, திருப்தி தான் பெரிய வரம். அந்த திருப்தி கிடைச்சிடுச்சுன்னா வேற எந்த வரமும் தேவையில்லை. அந்த திருப்தி இல்லாதனால்தான் நமக்கு இன்னும் ஒண்ணு ஆசைப்பட்டுட்டே இருக்கும். சோ மன திருப்தி தான் பெரிய வரமே. இருக்கிறது போறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவனுக்கு கவலையே கிடையாது. பத்ரிகாசிரமத்தில் என்ன பண்ணார், விக்கிர வழிபாடு பண்ணி பகவான் அர்ச்சா விக்கிரத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய புலங்கள்லாம் முழுசா கட்டுப்படுத்தி பகவான் நோக்கி தியானம் பண்ணார். கடைசி என்னாச்சு, வைகுண்ட லோகத்திலே வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்க, விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. விஷ்ணு தூதர்கள் பகவானுடைய விஷ்ணுவோட நிறத்திலே இருப்பாங்க. சங்கு சக்கர கதாபத்மம் அவங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே அங்க இருக்கும். புஷ்பக விமானம் அதுல கொண்டு வந்து துருவ மகாராஜ் தூக்கி போறாங்க. துருவ மகாராஜ் ஏத்தும் போது யார் வரப்போறாங்கன்னு பாருங்க, யம தர்மராஜன் வரப்போறாரு. யம தர்மராஜன் வந்து துருவ மகாராஜ் காலில் விழுந்துட்டு ஒரு படிக்கட்டு மாதிரி ஆப்புறாங்க. சோ சாதாரணமா நம்ம வந்து தப்பெல்லாம் பண்ணோம், ஏதோ வாழ்க்கை நடத்தினோம் அப்படின்னா, பக்தி இல்லாம ஒரு வாழ்க்கை நடத்தினோம்னா கடைசியில யம தர்மராஜன் இல்லைன்னா யம தூதர்கள் தான் வருவாங்க. யம தர்மராஜனோட தூதர்கள் தான் வருவாங்க. ஆனா இங்க யார் வராங்க, விஷ்ணு தூதர்கள் வராங்க. நமக்கு வந்து விஷ்ணு தூதர்கள் வரணுமா இல்ல யம தூதர்கள் வரணுமா, அதை வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம வாழ்க்கையை வச்சுதான் அந்த முடிவே ஆகும். துருவ மன்னர் முழுமுதற் கடவுளை அடைத்தார். துருவர் அவ்விமானத்தில் ஏறுவதற்கு முயன்ற பொழுது மரணத்தின் உருவம் தன்னை நோக்கி வருவதை கண்டார். மரணத்தின் உருவம் யார், யமதர்மராஜன். யமதர்மராஜன் வர மரணத்தை கண்டு அஞ்சாத அக்காலனின் தலை மீது கால்களை வைத்து ஏறி அவ்விமானத்தின் உள் சென்றார். அதுவே ஒரு பெரிய மாளிகையை போன்றிருந்தது. புஷ்பக விமானம் சாமானிய விமானம் கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல, பிளைட் எல்லாம் பாக்குறோம், ஆசைப்படுறோம். இந்த பிளைட்டு, இந்த பௌதிக உலகத்துல என்னெல்லாம் பண்றோமோ இதெல்லாம் பெரிய விஷயம் ஆள் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆன்மீகத்துல பல மடங்கு உயர்ந்தது, பல மடங்கு புனிதமா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளைட் எல்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, இந்த பிளைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் போயிடும் சமயத்துல, திடீர்னு பண்ணாதான் சொல்றோம் இல்லையா, பிளேன் கிராஷ் ஆகுதுன்னு, பெட்ரோல் தீர்ந்து போயிடும், இது தீர்ந்து போயிடும். பட் அங்க ஆன்மீக லோகத்துல புஷ்பக விமானங்கிறது ஒரு ஆன்மா, ஒரு ஜீவராசி, ஜீவாத்மாவே வந்து ஒரு ஆன்மீக ஒரு விமானமா இருக்கும். சோ ரொம்ப பர்ஃபெக்டா அப்புறம் பிளேன் கிராஷ் மாதிரிலாம் கிராஷ்லாம் ஆகாது, எந்த ஆபத்தும் கிடையாது, ரொம்ப சுகமா இருக்கும், ரொம்ப அரண்மனை மாதிரி இருக்கும். பார்த்தா சொல்றாங்க பாருங்க, அதுவே பெரிய அரண்மனை மாதிரி இருக்குன்றாங்க.
அதுலயே பல ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், பறந்து போயிட்டே இருக்கும், எங்க வேணா போலாம், யார வேணா பார்க்கலாம். அந்த மாதிரி புஷ்பகமான சாமானிய விஷயம். இந்த மாதிரி தடபுடலாம் நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு தான் இருக்கோம், அடையணும்னு ஆசைப்படுறோம். அதெல்லாம் வந்து பௌதிக லோகத்துல ரொம்ப கம்மியா, ரொம்ப சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். அதையே வந்து பெரிய சாதனை நினைச்சுட்டு மார் தட்டிட்டு கடவுளே இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம். பட் உண்மையிலேயே கடவுள்கிட்ட போனோம்னா பகவான் வந்து நம்மள அப்படியே கவனிச்சுப்பார். பகவான் இங்கே இருந்து நம்மள கூட்டும் பொருள்ல ஆரம்பிச்சு நமக்கு வந்து அவ்வளவு வசதி வாய்ப்பு பகவான் கொடுத்தார். நம்ம அவ்வளவு உருகணும், பகவான் நினைச்சு அவ்வளவு பணிவா பக்தியா பண்ணோம்னா பகவான் அதை கொடுக்க தயாரா காத்துட்டு இருக்கார். நம்மதான் பகவானை புரிஞ்சுக்கல. என்ன ஆகுது, யமதர்மராஜன் வரார். யமதர்மன் வந்தோடனே நம்ம எல்லாம் யமதர்மன் தான் பயப்படுவோம். அவர் பயப்படவே இல்லை. யமதர்மன் வணங்குறார், துருவராஜ் வந்து வணங்குறார். அந்த யமதர்மனோட காலை வந்து அவர் துருவராஜுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு. அதனால அதுல காலை வச்சு, ஏன்னா துருவ மகராஜ் போன்ற பக்தர்களோட ஆசீர்வாதம் வந்து யமதர்மன் வேணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தலை வணங்குறார். வணங்கின உடனே துருவ மகராஜ் அவர் தலைமையில காலை வச்சு அது ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சு அந்த புஷ்ப விமானத்துல ஏறி போறார். சொல்லுவோம் இல்லையா, மரணத்தை வென்றவர்கள் சும்மாவோன்னு சொல்லுவோம். மரணத்துல யாரும் வெல்ல முடியாது. பட் வந்து பக்தி பண்ணா மட்டும்தான் மரணத்தை வெல்ல முடியும். மரணத்தை வெல்வதுன்னா என்ன அர்த்தம்? மரணமே இல்லாம இருக்கிறது அர்த்தமா? கிடையவே கிடையாது. மரணத்தை வெல்வதுன்னா இனிமே இங்க வந்து பிறப்பெடுக்காம இருக்கணும், அதான் மரணத்தை வெல்வது. ஏன்னா புனரப்பி மரணம், புனரப்பி ஜென்மம். பிறந்தாதான் மரம் இறணும், பிறந்தாதான் இறக்கணும், இறந்தாதான் பிறக்கணும், அந்த மாதிரி இருக்கு. அப்போ இங்க பிறவியே எடுத்தாதானே மரணம் வரப்போகுது. பிறவியே எடுக்கலைன்னா அதுதான் மரணத்தை வெல்வதே தவிர நான் மரணமே அடையாம இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். யாரும் அப்படி இல்லவே இருந்ததே கிடையாது. இது வரைக்கும் யாரும் இருந்தது இல்லை, இனிமேல யாரும் இருக்க முடியாது. மாதிரி கண்டிப்பா மரணம் எல்லாருக்கும் உண்டு. திருப்பி பிறவி எடுக்காம இருக்கணும். அதுக்குதான் வைகுண்ட லோகம் போனா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அப்பதான் மரணத்தை வெல்வதுன்னு அர்த்தம். பிறந்தா தானே மரணம். ஏன்னா வைகுண்ட லோகத்துல ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி கிடையாது, மரணம் கிடையாது, வியாதி கிடையாது, வயதியும் கிடையாது. சோ அந்த புஷ்ப விமானத்துக்கு உள்ள போறாரு. அது வந்து பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. அப்புறம் அடுத்து என்ன கேட்கிறாரு பாருங்க துருவ மகாராஜ். துருவ மன்னர் விமானத்தில் ஏறி அமர்ந்து அது புறப்படும் தருவாயில் அவர் இரக்கத்திற்குரிய தன் அன்னை சுனிதியை பற்றி நினைத்தார். அப்ப நினைக்கிறார், நம்ம நல்லபடியா தேடிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், ஆனா நமக்கு யார் வழி காட்டினாங்க? முதல்ல எங்க அம்மா தானே வழி காட்டினாங்க. அதுக்குதான் வந்து பெற்றோர்கள் அப்படி வழிகாட்டணும் குழந்தைகளை, பகவானை நோக்கி வழிகாட்டணும். இவர் தான்ப்பா அவனோட ரோல் மாடல், அவர் தான் இவர் தான் ஹீரோ, எல்லாம் சொல்றோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பகவான் தான் அவனுடைய ஹீரோ. பகவானை பிடிச்சுக்கோ, உனக்கு எல்லாம் கிடைக்கும். பகவான் நாமத்தை ஜெபம் பண்ண உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும், நல்லா படிக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல மனைவி அமைவாங்க, நல்ல கணவன் அமைவாங்க, நல்ல வாழ்க்கை அமையும். பகவானை பிடிச்சுக்கோ, பகவானை பிடிச்சுக்கோ, பகவான் நாம ஜெபம் பண்ணு, பகவத்கீதையை படி, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பி, பாகவதம் படி, அந்த மாதிரி குழந்தைய வளர்க்கணும். சோ அதான் பாக்குறாரு. நமக்கு அம்மா தானே வழி காட்டினாங்க, பகவானை போய் பிடிச்சுக்கோ, அம்மா தான் சொன்னாங்க. அவங்க கதி என்னாச்சு? நான் பாட்டுக்கு பறந்து போறேன், ஓகே சந்தோஷம் தான், ஆனா அவங்க கதி என்னாச்சுன்னு கேட்கிறார். அவர் இருக்கக்கூடிய தன் அன்னை சுனிதியை பற்றி நினைத்தார். அவர் தனக்குள் எனது பரிதாபத்துக்குரிய தாயை இந்த இடத்தில் விட்டு நான் எவ்வாறு வைகுண்ட லோகம் போவது என்றும் எண்ணினார். சோதா யோசிக்கிறார், அம்மா உண்டி விட்டு நான் ஏன் போகணும்? பக்தினா அதுதான். பக்தினா குடும்பத்தோட எல்லாருமே கூட்டு போயிடுவோம் பகவான். அதனால்தான் பகவானை கெட்டியா பிடிச்சுக்கணும். இல்லைன்னா காலத்தால எல்லாமே பிரிஞ்சு போயிடும், எல்லாரும் அவ்வளவுதான் சதறி போயிடும். ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒரு அம்மா அப்பா எல்லாம் இதுவாகிடும். இப்ப பாருங்க வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க பாருங்க, அம்மா வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க பாருங்க, உங்களுக்கு வழிகாட்டுனால அவங்க பக்தி எல்லாம் பண்ணாங்க. ஆனா கூட துருவ மகாராஜா அளவுக்கு கடும் தவம் எல்லாம் பண்ணல, ஆனா கரெக்டான வழியை காட்டாங்க பையனுக்கு. அதனால வந்து அவங்களுக்கு அந்த பலன். அதனால யோசிக்கிறார், அது அம்மா விட்டு எப்படி போறதுன்னு யோசிக்கிறார். அது பாருங்க, துருவனின் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட பகவான் விஷ்ணுவின் தலைமை தூதர்கள் ஆன நந்தனும் சுரந்தரும். சோ பகவானுக்கு வந்து முக்கியமா அந்த கூட்டு போறதுக்கு வருவாங்க நந்தன் சுரந்தன், இவங்கெல்லாம் இருப்பாங்க. பகவானுடைய வாசல்ல இருக்கக்கூடிய யாரு? ஜெயன் விஜயன். அந்த மாதிரி பகவானுடைய தூதர்கள் நந்தன் சுரந்தன். அவருக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த விமானத்தில் அவன் அன்னை சுனிதி இருப்பதை அவருக்கு காட்டினார். துருவருக்கு காட்டுறாங்க, துருவ மகாராஜா கவலைப்படாதீங்க, முன்னாடி போது பாருங்க இன்னொரு புஷ்ப விமானம், அதுல உங்க அம்மா ஏற்கனவே போயிட்டு இருக்காங்க, நீங்க அப்புறம் தான் போறீங்க, உங்களுக்கு வழிகாட்டினால அவங்கதான் முதல்ல போறாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க போறீங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களை வந்து அப்படி வழி நடத்தணும். அப்படி வழி நடத்தா என்ன பண்ணணும், நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, நான் இருக்கேன் காப்பாத்துறேன், நான் இருக்கேன் காப்பாத்துறேன்னு சொல்லவே கூடாது. பகவான் இருக்கார் காப்பாற்றுவார், எல்லாரையும் பகவான் தான் காப்பாத்திட்டு இருக்கார். பிரகலாதர் பிரேயர்ஸ் பாத்தீங்கன்னா வரும், பிரகலாதர் கதையில பார்க்க போறோம். பிரகலாதர் சொல்லுவார், ஒரு படகால வந்து ஒரு தண்ணியில முழுகக்கூடியவனை காப்பாற்ற முடியாது,
ஒரு அம்மா அப்பாவால குழந்தையை காப்பாற்ற முடியாது. ஒரு மருத்துவரால சாக போறவன காப்பாற்ற முடியாது. எப்போ உன்னுடைய கருணை இல்லைனா அப்படின்னு நரசிம்மரை பார்த்து வேண்டுவார் பிரகலாதர். நரசிம்மா அவனுடைய கருணை உண்டு இல்லைன்னா நம்ம நினைச்சுப்போம் இல்லையா, அம்மா அப்பா தான் குழந்தைங்களை காப்பாத்துறோம். மருந்து தான் வந்து வியாதியை குணப்படுத்துறது, மரணத்தை காப்பாத்துறது, மரத்துல இருந்து ஒருத்தரை காப்பாத்துறது எல்லாம் சொல்லுவோம். ஆனா எதுக்கு காப்பாத்தும்? பகவானுடைய அனுகிரகம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் தான். பகவான் அனுகிரகம் இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது. தண்ணியில முழுகிறவனோட படகு காப்பாத்து. படகே மூழ்கி போயிருக்கு பார்த்துருப்போம் நம்ம எவ்வளவு பேர். டைட்டானிக் கப்பல்லாம் பார்த்துருவோம். ஃபேமஸ் படம் கூட எடுத்தாங்க டைட்டானிக். ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கப்பலே மூழ்கி போயிடுது. அப்புறம் யாரை காப்பாத்துறது? அம்மா அப்பாவே எத்தனையோ பேர் பாக்குறோம். குழந்தைங்க எங்கேயோ போய் கஷ்டப்படுறாங்க, எங்கேயோ மாட்டி இறந்து போறாங்க, யாரும் காப்பாற்ற முடியல. அம்மா அப்பா இறந்து போறாங்க, பசங்க காப்பாற்ற முடியல. யாரையும் காப்பாற்ற முடியல. மருத்துவர்லாம் இருக்காங்க. எத்தனை நாளைக்கு ஓடுற வரைக்கும் ஓடும். அப்புறம் கடைசி நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாரும் கையை வச்சிடறாங்க, எதுவுமே முடியாது. அந்த மாதிரி பகவான் அனுகிரகம் முக்கியம். சோ அதை வழிகாட்டினா என்னாச்சு, அவங்க அம்மாவுக்கும் வந்து வைகுண்ட பிராப்தி கிடைச்சிருச்சு. துருவரின் வரலாற்றை கேட்பதன். சோ பலசுத்திக்கு வந்திருக்கோம். பலசுத்தி சொன்னேன் இல்லையா, பலசுத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கதையை கேட்டா எனக்கு என்ன அப்படிங்கிறது போன வாரம் பார்த்தோம். இந்த மாதிரி வந்து துருவரின் வரலாற்றை கேட்பதால் ஒருவன் தனம், புகழ், நீண்ட வாழ்நாள் போன்றவற்றின் மீதுள்ள விருப்பம் நிறைவேற பெறுவான். அவன் மங்களம் பெறுவதோடு சொர்க்கலோகம் அல்லது துருவ மன்னர் உரையும் துருவலோகத்தை கூட அடையலாம். தூய பக்தி நிலையினை அடைந்து தனது தூய பக்தி தொண்டை நிறைவேற்றுகிறான். செல்வாக்கு, புகழ் மற்றும் வீரம் போன்ற உயர்ந்த குணநலங்களை அடைகின்றனர். அந்த மாதிரி பகவானை பத்தி கேட்டாலும் சரி, பகவானுடைய பக்தர்களை பத்தி கேட்டாலும் சரி, பௌதீகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா சுகங்களும் கிடைக்கும். அதே சமயத்துல கடைசியில வந்து பகவான்கிட்ட அடையக்கூடிய அந்த வைகுண்ட லோகம், வைகுண்ட பிராப்தி, நிரந்தரமான முக்தி கூட கிடைச்சிடும். சோ நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்பட்டுக்கலாம். நம்ம எதுக்கு ஆசைப்படுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். சோ நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம்னா, எதுக்குமே ஆசை வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். பகவானே எனக்கு மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் எடுத்துரு. பிரகலாதர்லாம் அப்படிதான் வேண்டிக்கிறது. மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் எடுத்துரு. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. நீ மட்டும் போறோம், உன்னுடைய பக்தி மட்டும் போறோம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஆசையை கொண்டு வா அப்படிங்கிற அந்த ஆசைதான் மனசுல வரணுங்கிற. அந்த மாதிரி பகவான் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை. வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் மாறி மாறி வந்தா கூட நம்ம பக்குவமா இருந்துட்டு அது அப்படிதான் இருக்கும். எப்படி இருந்தாலும் எல்லாமே நிரந்தரம் இல்லாததுதான். நான் பகவானை வேண்டினாலும் வேண்டலைனாலும் எனக்கு என்னெல்லாம் வருமோ அது வந்தே தீரும். அது பாட்டுக்கு வரட்டும் ஒரு பக்கம். ஆனா பகவான் பக்தியை கெட்டியா புடிச்சுக்கிட்டு நம்ம வந்து நிரந்தரமான நித்தியமான விஷயத்தை பத்தி ஆசைப்படணும். நல்லபடியா வந்து துருவ மகாராஜோட கதையை கேட்டாச்சு. சோ நல்ல பாடமும் கிடைச்சிருக்கு நமக்கு. பௌதிக லோகத்துல எப்பேற்பட்ட ஆசை அடைஞ்சா கூட வந்து பகவானுடைய தூய பக்திக்கு ஈடாகாதுன்னு புரிஞ்சுட்டோம். சோ பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த மாசம் கீதா ஜெயந்தினால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட் எல்லாம் கிடைக்கும். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு பகவத்கீதை, பாகவதம் வாங்கிக்கோங்க. அப்புறம் பகவான் நாம ஜெபம் டெய்லி பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.